வினாக்களுக்குரிய விடைகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதாவது பாஸ் பேப்பர் நாங்கள் செய்ய இருக்கிறோம். இதில் வந்து 2021 ஆண்டு ஜனவரி மாதம் இடம்பெற்ற பரீட்சையினுடைய பரீட்சை வினாத்தாளை நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அப்போ அதில் வந்து எவ்வாறான வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கின்றது, அடுத்தது எவ்வாறான எப்படி நீங்கள் வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இன்னைக்கு பார்க்க இருக்கின்றோம். கதைக்கு விளங்குதா அப்படியல்? விளங்கு சார். ஓகே ரைட். அப்ப நாங்கள் பேப்பரை பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது MCQல 10 கேள்வி உங்களுக்கு தரப்பட்டிருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் நான் சரியானபடியை நீங்கள் தெரிவு செய்ய வேணும். அதை தொடர்ந்து வந்து உங்களுக்கு வந்து 8 வினாக்கள் இருக்குது. அது வந்து கட்டுரை அமைப்பில் இருக்கும். ஒரு சின்ன 20 புள்ளிகளை கொண்டுதான் அமைஞ்சிருக்கும். அப்படி உங்களுக்கு பேப்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆகவே நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பேப்பரை பார்ப்போம். இன்னைக்கு அதாவது 2021 ஆண்டு ஜனவரி மாதம் இந்த பேப்பர். சரி, இதை கேள்வியை பாருங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்குரிய விடையை நீங்கள் முடிஞ்சா ஒரு கெஸ் பண்ணி வையுங்க. இந்த விட வருமானு சொல்லி நீங்க பாருங்க. கேள்வியை வாசித்து பாருங்க. அதுக்குரிய விடையை நீங்கள் கெஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரியும், இது சொல்றது M1, M2, M2B, M4. அவ இது தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். M1 என்பது வந்து தெரியும் குறுகிய பணம். அதாவது குறுகிய பணம் என்பது வந்து உங்களுக்கு தெரியும், அதாவது சட்டமுறை பணம் மற்றும் வங்கி பணத்தை உள்ளடக்கியது வந்து, அதாவது வங்கி பணம், அதாவது சட்டமுறை பணத்தையும் டிமாண்ட் டிபாசிட்டையும் உள்ளடக்கியது வந்து உங்களுக்கு தெரியும் M1 என்று சொல்லுவீங்க. குறுகிய பணம் என்று சொல்லுவோம், நெரோ மணி என்று சொல்லுவோம். நாங்கள் நெரோ மணி என்று சொல்லி நாங்கள் இதனை அழைப்போம் குறுகிய பணம். குறுகிய பணம் என்பது பொதுமக்கள் தங்களுடைய கைகளில் வைத்திருக்கின்ற பணத்தினையும் பொதுமக்களின் பெயரில் வணிக வங்கிகளில் உள்ள வாய்ப்புகளையும் உள்ளடக்கியதான் நாங்கள் சொல்வது M1 என்று சொல்வோம். குறுகிய பணம் அல்லது நெரோ மணி என்று சொல்லி நீங்க அழைப்பீர்கள். ஓகே, ஆக இதுல இருந்து டவுட் இருந்தா சொல்லணும். அதாவது M1 என்பது குறுகிய பணம். அப்ப M1க்குள்ள மாற விடயம் என்ன விடயம் என்று சொன்னார்கள். அதாவது நீங்க பாக்குறது சட்டமுறை பணம் என்று சொல்லும் தாழ் உலோக நாணயங்களையும் அதனோடு சேர்ந்து டிமாண்ட் டிபாசிட் உள்ளடக்கியது வந்து நாங்க சொல்லுவோம் M1 சொல்லி அழைப்போம். அதே போல M2 சொன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த M1ஓட அதாவது குறுகிய பணத்தோட சேமிப்பு வாய்ப்பு மற்றும் நிலையான வாய்ப்புகளை உள்ளடக்கியது நாங்க சொல்லுவோம் M2 சொல்லுவோம். அது சொல்லுவோம் விரிந்த பணம் என்று சொல்லுவோம் நாங்க, ப்ரோட் மணி என்று சொல்லுவோம் நாங்கள். அது ஆகவே M1 என்பது குறுகிய பணம், M2 என்பது விரிந்த பணம் என்று சொல்லுவோம் நாங்க M2. அதாவது M1ஓட குறுகிய பணத்துடன் சேமிப்பு வாய்ப்பு மற்றும் நிலையான வாய்ப்புகளை உள்ளடக்கியது நாங்கள் சொல்லுவோம் M2 சொல்லி அழைப்போம் நாங்க. அதை நீங்க பார்க்கலாம், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேணுமா நான் உங்களுக்கு ஸ்லைட்டை போட்டு காட்டலாம். அதில் ஒரு ஸ்லைட் காட்டலாம். இதை பார்த்தனாங்க. இது வந்து பண நிரம்பலினுடைய வகைகள் பார்த்தனாங்க. பண நிரம்பல் அது பணத்தின் வகைன்னு சொல்லுவோம் நாங்கள். ஆகவே M1, M2, M2B சொல்லி M4 சொல்லி பார்த்தனாங்க. ஆகவே இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் M1 என்று சொன்னா தெரியும் தாழ் உலோக நாணயங்கள், நோட் அண்ட் பாயிண்ட்ஸ் சொல்லுவோம் நாங்கள். அதோட டிமாண்ட் டிபாசிட்டையும் சேர்த்தம் என்றால் அந்த M1 கிடைக்கும், ஒடுங்கிய பணம் கிடைக்கும், நெரோ மணி கிடைக்கும். அதே போல M2 சொன்னீங்கன்னு சொன்னால் சொல்றது விரிந்த பணம் என்று சொல்லுவோம் நாங்கள், ப்ரோட் மணி என்று சொல்லுவோம் நாங்கள். அது எப்படி இருக்கும்னு சொன்னால் இந்த ஒடுங்கிய பணத்தோட நெரோ மணியோட டைம் அண்ட் சேவிங் டிபாசிட் நாங்கள் குறிப்பிடுறாங்க. டைம் அதாவது ஃபிக்ஸ்ட் டிபாசிட்ஸ் அண்ட் சேவிங் டிபாசிட்டை குறிப்பிடுறாங்க.
அதாவது டைம் டிபாசிட்னா தவணை வைப்புகள், சேவிங் டிபாசிட் சொன்னால் சேமிப்பு வைப்புன்னு சொல்லி நாங்கள் குறிப்போம். ஆகவே இந்த விரிந்த பண நிரம்பல் என்று சொன்னால் சொல்லணும், அதாவது ஒடுங்கிய பண நிரம்பலுடன் சேமிப்பு வாய்ப்பு மற்றும் நிலையான வாய்ப்புகளை உள்ளடக்கியதாக சொல்றது வந்து விரிந்த பண நிரம்பல் அல்லது பின்ன பணம் என்று சொல்றாங்க. பணம் என்று சொன்னால் வேற, பண நிரம்பல் சொன்னாங்க. மணி இஸ் டிஃபரண்ட் அண்ட் மணி சப்ளைன்னு சொல்றாங்க. ஆகவே M1 என்பது தெரியும், M1 என்பது சட்டமுறை பணத்தினையும் மற்றும் நடைமுறை வைப்புகளை அல்லது கேள்வி வைப்பு உள்ளடக்கிதான் M1 என்று சொல்லி அழைப்போம். M2 என்பது ஒடுங்கிய பணத்தோட சேமிப்பு வாய்ப்பு மற்றும் நிலையான வைப்புகளை உள்ளடக்கியது நாங்கள் சொல்லுவோம், M2 சொல்லுவோம். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் M2B அதிவிரிந்த பணம், M2B என்பது அதி விரிந்த பணம் சொல்லுவாங்க. அதி விரிந்த பணம். ஆகவே M2B என்பது M2ல இருந்து சற்று விரிவாக்கப்பட்டதாக காணப்படும் அதி விரிந்த பணம். அதாவது M2B என்பது விரிந்த பண நிரம்பல் வதியாதோர் வெளிநாட்டு சட்டமுறை கணக்கில் உள்ள வாய்ப்புகள், அது சேமிப்பு வாய்ப்புகள், வெளிநாட்டு வங்கி பிரிவில் காணப்படுகின்ற வதிவோருக்குரிய தவணை வைப்புகள் மற்றும் சேமிப்பு வாய்ப்புகளை வந்து உள்ளடக்கி அழைக்கலாம் நாங்கள். ஆகவே M2B என்பது STD அழைப்போம் நாங்கள். அதை வந்து அதாவது விரிந்த பண நிரம்பலோட வதியாதோர் அதாவது M2B என்பது விரிந்த பண நிரம்பலுடன் வதியாதோர் வெளிநாட்டு சட்டமுறை கணக்கில் காணப்படுகின்ற சேமிப்பு வாய்ப்புகள் மற்ற நிறைய வாய்ப்புகள் உள்ளடக்கியதாக காணப்படும். அதே போல வெளிநாட்டு வங்கி பிரிவில் காணப்படுகின்ற வதிவோருக்குரிய தவணை மற்றும் சேமிப்பு வாய்ப்புகள் உள்ளடக்கியதாக காணப்படும். இது வந்து அதிவிரிந்த பணம் என்று சொல்லுவோம் நாங்கள். இது அதே போல M4 என்பது பிள்ளைகள் ஒன்றிணைக்கப்பட்ட பண நிரம்பல் அழைப்போம் நாங்கள். அதை வந்து M2B-யோட மற்றது அனுமதி பத்திரம் பெற்ற விசேட வங்கிகளில் உள்ள பொதுமக்களின் சேமிப்பு வாய்ப்பு மற்றும் பதிவு செய்யப்பட்ட நிதி நிறுவனங்கள் உள்ள பொதுமக்களின் வாய்ப்புகள் சொல்லி நீங்க அறிஞ்சிருக்க வேண்டும். ஆகவே இது வந்து பணக்கூட்டுன்னு அழைப்போம் நாங்கள். பணக்கூட்டுகள் சொல்லி இதனை அழைப்போம் நாங்கள். ஆக இதுல பாருங்க கேள்வி எப்படி வந்து சொன்னால், இலங்கை மத்திய வங்கியானது M1, M2, M2B மற்றும் M4 என வேறுபட்ட பரிமாணங்களை கொண்ட பணக்கூட்டுகள் அல்லது பணக்கூறு அழைப்போம், பணக்கூட்டுகள் தொகுக்கின்றது. ஆகவே இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் மிக குறைந்த அளவாக இருக்கின்ற பொழுதும் உள்நாட்டு நாணயம் மற்றும் வெளிநாட்டு நாணயம் இரண்டிலும் குறித்துரைக்கப்பட்ட கூறுகளை பிரதிபலிக்கும் கூட்டு யாதன் சொல்லி கேட்டுக்க. உள்நாட்டு நாணயம் பெறணும், வெளிநாட்டு நாணயம் பெறணும், லோக்கல் கரன்சியும் பெறணும், ஃபாரின் கரன்சியும் பெறணும் இங்க. ஆகவே உங்களுக்கு தெரியும் M1ல வந்து குறுகிய பணம் இருக்குது. குறுகிய பணத்துல வந்து பாத்தீங்கன்னா சட்டமுறை M1 பாத்தீங்கன்னு சொன்னால் உள்நாட்டு நாணயம், தாளுலக நாணயங்கள் மற்றும் டிமாண்ட் டிபாசிட் இருக்க முடியாது. M2ல பாத்தீங்கன்னு சொன்னால் M2ல இருக்குன்னு சொன்னால் உள்நாட்டு நாணயம், கேள்வி வாய்ப்புகள் மற்றும் சேமிப்பு வாய்ப்புகள், நிலையான வாய்ப்புகள் இருக்கும். ஆகவே M1லும் M2லையும் பாத்தீங்கன்னு சொன்னால் உள்நாட்டு நாணயம் தான் இருக்கு. ஆனா M2B பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க வந்து பாத்தீங்கன்னா M1 அதாவது M2B-ல பாத்தீங்கன்னு சொன்னால் உள்நாட்டு நாணயம் இருக்கும் மற்றும் வெளிநாட்டு நாணயங்களும் இருக்கும் பிள்ளைகள். ஆகவே இங்க தரப்பட்ட கேள்விக்கு வந்து விடை என்ன இருக்குன்னு சொன்னால் உள்நாட்டு நாணயங்கள் மற்றும் வெளிநாட்டு நாணயங்களும் இருக்கின்ற பணக்கூட்டு சொன்னோம்னு நாங்க சொல்றது M2B-யை வந்து நாங்க குறிப்பிடலாம். ஆகவே இந்த முதலாவது கேள்விக்கு விட வந்து ஈனாவா காணப்படும். ஓகே பிள்ளை. ஆகவே இப்படித்தான் நீங்கள் கேள்விகளை வந்து விளங்கி வச்சிருக்கோம். M2B அதாவது பணக்கூறுகளை நீங்கள் விளங்கி வச்சிருப்பீங்க.
மற்றது இங்கு தரப்பட்ட கேள்வி என்னன்னு சொன்னால் உள்நாட்டு நாணயம் மற்றும் வெளிநாட்டு நாணயங்களும் காணப்படுகின்ற பணக்கூறுகள் இருந்து கேட்டால் M2B-ஆக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விடை கொடுப்போம். இது வந்து மிகவும் பொருத்தமானபடியாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் இரண்டாவது கேள்வி பாருங்க. இரண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும் டி பில்லுன்னு சொல்லுவோம் நாங்கள், அதாவது திரைசேரி உண்டியல் சொல்லி அழைக்கப்படுது. திரைசேரி உண்டியல் அடுத்து திரைசேரி மூடிகள் T1 அழைப்போம். ட்ரெஸரி பாண்ட், ட்ரெஸரி பில்ஸ் சொல்றாங்க. அடுத்து கோஆபரேட் ஈக்விட்டின்னு சொல்றாங்க இங்க. அடுத்து கமர்ஷியல் பேப்பர்னு சொல்லி அழைக்கணும் இங்க. உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து சந்தையில பயன்படுத்தப்படுகிற ஆவணங்கள், அதாவது நிதி சந்தையில பயன்படுத்தப்படுகின்ற கருவிகள் சொல்லுவாங்க. கடன் பத்து, அதாவது நிதி சந்தையில பயன்படுத்தப்படுகின்ற கருவிகள் சொல்லுவோம். அதாவது கடன்கள் வழங்கப்படுவதற்கு, அதாவது நிதி பரிமாற்றங்களை மேற்கொள்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஆவணங்கள் அழைப்பு நாங்கள் இங்கே. ஆக உங்களுக்கு தெரியும் இந்த தரப்பட்ட இந்த கடன் பத்திரங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது நிதி சந்தையில் பயன்படுத்தப்படுகிற கருவிகள் பெறப்பட்டிருக்கிறது. இந்த கருவிகள் நீங்க எப்படி வகைப்படுத்தலாம்னு சொன்னால் குறுங்கால முதிர்வு காலங்களுடைய குறுங்கால மற்றும் முதிர்வு காலங்களை அடிப்படையாக கொண்டு நாங்கள் சந்தைகளை நிதி சந்தையினுடைய கடன்களை ரெண்டு வகைப்படுத்தலாம். உண்டு மற்றும் குறுங்கால கடன், நீண்ட கால கடன் சொல்லி நாங்கள் வகைப்படுத்தலாம். ஆகவே காலத்தினை அடிப்படையாக கொண்டுதான் எங்கட நிதி சந்தை இரண்டு வகையாக பிரிக்கப்படுகின்றது. ஒன்று சொல்லுவோம் நாங்கள் பனைச்சந்தைன்னு சொல்லுவோம் நாங்கள், பனைச்சந்தைன்னு சொல்லி அழைப்போம். இன்னொன்று சொல்லுவாங்க மூலதன சந்தைன்னு சொல்லி அழைப்போம் நாங்கள். மணி மார்க்கெட் அண்ட் capital market அழைப்போம். Money market and capital markets are under the financial market ன்னு சொல்லுவோம். So the financial market can be divided as two types. One is called money markets and capital markets அழைப்போம். மணி மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது பணச்சந்தை குறுங்கால முதிர்வு காலத்தை கொண்ட சந்தையாக காணப்படவில்லை. அது குறுங்கால முதிர்வு காலத்தை கொண்ட சந்தையை நாங்கள் அழைப்போம் பணச்சந்தைன்னு சொல்லி அழைக்கின்றோம். ஆகவே பணச்சந்தை அதாவது 3 மாதங்கள், 6 மாதங்கள், 12 மாதங்கள் அல்லது 9 மாதங்களை உள்ளடக்கியதாக காணப்படும். அதாவது ஒரு வருடத்துக்கு உட்பட்ட முதிர்வு காலத்தை கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த பனைச்சந்தையில பயன்படுத்தப்படுகிற கருவிகள் அல்லது சாதனங்கள் நாங்கள் சொல்லுவோம் பனைச்சந்தை கருவிகள் அழைப்போம். இந்த பனைச்சந்தை கருவிகள் யாவும் ஒரு வருடத்துக்கு உட்பட்ட முதிர்வு காலத்தை கொண்டிருக்கிறோம். அதே போல நீண்ட கால முதிர்வு காலத்தை கொண்ட சந்தை நாங்கள் அழைக்கிறது மூலதன சந்தை. இங்கே பயன்படுத்தப்படுகின்ற சாதனங்கள் நாங்கள் சொல்லுவோம் மூலதன சந்தை கருவிகள் சொல்லி அழைப்போம் நாங்கள் இங்கே. மூலதன சந்தை கருவி அழைப்போம் நாங்கள் இங்கே. ஆகவே இங்க பயன்படுத்தப்படுகின்ற சாதனங்கள் மிகவும் நீண்ட கால முதிர்வு காலத்தை கொண்டிருக்கும். உங்களுக்கு தெரியும் திரைசேரி உண்டியலை எந்த சந்தையில பயன்படுத்தப்படும், ட்ரெஸரி பாண்ட் அங்கு பயன்படுத்தலாம். ஆகவே இந்த நீண்ட காலமா முதிர்வு காலமா என்பதை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் இதை சந்தையை நாங்கள் வகைப்படுத்துறோம். ஆகவே கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும் உங்களுக்கு. வேறுபட்ட இடர்கள் ரிஸ்க் பிள்ளைகள், இடர் சொன்னா ஆபத்துக்கள். வேறுபட்ட இடர் மற்றும் விளைவு தீர்மானங்களை கொண்ட நிதியியல் கருவிகள் பணச்சந்தைகள் மற்றும் மூலதன சந்தைகள் இரண்டிலும் வர்த்தகம் செய்யப்படுகின்றன. அதாவது நிதி சந்தையில நிதி சந்தை என்னன்னு சொல்லி பிள்ளைங்க கதைக்கு விளங்குதா? இருக்கீங்க லைன்ல? ஓகே ரைட். சொல்லுங்க பாப்போம். நிதி சந்தை என்று சொன்னா என்ன பிள்ளைய சொல்லுங்க பாப்போம். நிதி சந்தை என்று சொன்னால் என்ன? ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பிரீஃப்லி சொல்லுங்க பாப்போம். நிதி சந்தை என்று சொன்னா எப்படி நீங்க வரைவிலக்கணம் கொடுப்பீங்க? பொதுவா நீங்க உங்களுக்கு சந்தை என்று சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. சந்தை என்று சொன்னா அப்படியே தெரியும் உங்களுக்கு மார்க்கெட்ஸ். அப்ப மார்க்கெட்ஸ்ல பாத்தீங்கன்னா there are two type of people are there. One is called consumers and another is called producers சொல்லுவாங்க. அது இரண்டு முரண்பட்ட சக்தியும் காணப்படும். ஒன்று கொள்வனவாளன் மற்றும் விற்பனையாளன் காணப்படுவாங்க. அங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைங்க தெரியும் சந்தையில் பாத்தீங்கன்னு சொன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை அங்க இருக்கும்.
அப்பயா அந்த டிமாண்ட் சப்ளை தான் சந்தைன்னு சொல்லுவாங்க. அங்க வந்து நுகர்வோடு கொள்வனு சந்திப்பினவாங்க. ஆகவே சந்தையை நாங்கள் பல்வேறுபட்ட வகையா பிரிக்கலாம். ஒன்று உங்களுக்கு ஃபேக்டர் மார்க்கெட்டுகளை பட்ட காரணி சந்தை, காரணிகளுக்கு அதாவது உற்பத்தி காரணிகளுக்கு ஏற்படுகிற சந்தையை நாங்கள் சொல்லுவோம் காரணி சந்தைன்னு சொல்லுவாங்க. பொருட்களுக்கு ஏற்படுகிற சந்தை நாங்கள் பொருட்சந்தைன்னு சொல்லுவாங்க. அதே போல நிதி சந்தை என்று சொன்னால் நீங்கள் எப்படி விளங்கப்படுத்தீர்கள்? நிதி சந்தை என்று சொன்னால் என்ன? அதாவது காரணி சந்தை என்பது உற்பத்தி காரணிகளால் நிலம், உழைப்பு, மூடுதல் முயற்சிகள் ஏற்படும் சந்தை காரணி சந்தை என்று சொல்லியிருந்தாங்க. அதே போல பொருட்கள் சேவைகளுக்கு ஏற்படும் சந்தையை பொருள் சந்தை, அது அன்றாடம் பார்க்கும் சந்தையெல்லாம் வந்து பொருள் சந்தையாக இருக்கலாம். கடையில பொருட்கள் எல்லாம் வாங்குறது வந்து பொருள் சந்தையா இருக்கும். அப்ப அது இந்த பைனான்சியல் மார்க்கெட் எப்படி நீங்க விளங்கப்படுத்தீர்கள்? நிதி சந்தை என்ன சொல்லுங்க பாப்போம். நிதி சந்தை என்ன சொல்லுங்க பாப்போம் பிள்ளைகள். யாரா சொல்லுங்க பாப்போம். நிதி சந்தை என்பது என்ன? யாரா சொல்லுங்க பாப்போம். நிதி சந்தை எப்படி விளங்கப்படுத்துவீங்கள்? நிதி சந்தை என்று சொன்னால் என்ன பிள்ளை சொல்லுங்க பாப்போம். நம்ம நிதி தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக சொல்லுங்க. எஸ் சொல்லுங்க. நிதி தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக நிதி மூலக்கூறுகள் பரிமாற்றம் செய்த சந்தை. சவுண்ட் கூட இருக்கு. உங்களோட சவுண்ட் என்ன தெரியல. என்னுடைய பிள்ளையும் உங்களுக்கு தெரியல. நான் தெளிவா விளங்குதா பிள்ளை? உங்களுக்கு சவுண்டா இருக்குதா? கேக்குது சார். வால்யூம் ஓகேயா? ஓகே. பிள்ளை கதைக்கு விளங்குதா வடிவா உங்களுக்கு? விளங்குது சார். உங்களோட வால்யூம் எனக்கு குறைவா கிடக்குது. என்னன்னு தெரியல. சரி பாருங்க. ஓகே ரைட். ஆகவே நிதிச்சந்தை என்று சொன்ன பிள்ளைகள் அதாவது சொன்ன மாதிரி அதாவது நிதி தேவைப்படுவோரையும் நிதியினை மிகையா வைத்திருப்போரை இணைக்கிற சந்தையை நாங்கள் சொல்லுவோம் நிதிச்சந்தைன்னு அழைப்போம் பிள்ளைகள். அதாவது நிதியினை மிகையா வைத்திருப்போரையும் நிதி தேவைப்படுவோரையும் வந்து இணைக்கின்ற சந்தைகள். அப்ப நீங்க பாக்குற எல்லாமே வந்து பார்த்திருப்பீங்கள். அந்த வங்கிகள் எல்லாம் வந்து நிதிச்சந்தைகள் வரப்போகுது. அதே போல பங்கு சந்தைகள் எல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வரப்போகுது. நிதிச்சந்தையும் வரப்போகுது. அங்க பங்கு சந்தையில பாத்தீங்கன்னு சொன்னா பணம் வைத்திருக்கிற என்ன செய்யறான்னு சொன்னா பங்குகளை வாங்குவார். பங்குகளை வித்தவர்களுக்கு பணம் போய் சேர்ப்பவர். ஆகவே ஒரு கம்பெனி என்ன செய்யறதுன்னு சொன்னால் அதாவது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட கம்பெனி, அதாவது லிஸ்டட் பண்ணப்பட்ட கம்பெனி, பட்டியலிடப்பட்ட கம்பெனி என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம தமக்கு அதுக்கு நிதி தேவை. நிதி வந்து தேவையா இருக்கு. ஏன்னு சொன்னா அங்க நிறுவனத்தை விரிவாக்குறதுக்கு அதுக்காக பங்குகளை விற்பினார். அதாவது பங்குகளை வந்து விற்கணும் பங்கு சந்தையில. அது வந்து மிக மிக குறுகிய கால முதிர்வு காலத்தை கொண்டிருக்கு. பங்கு சந்தையில் பண்ணா பங்கு பத்திரங்கள் சேஸ் வந்து கம்பெனி சேஸ் வந்து அது எப்படி இருக்குன்னா குறுங்கால முதிர்வு காலத்தை கொண்டிருக்கு. நீங்க இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு விற்பனை செய்யலாம். அது போலதான் நீங்க சொல்லப்பட்டிருக்கு பிள்ளையா. நீங்க சொல்லப்பட்டது என்ன அதாவது சந்தைன்னு சொன்னா அங்க வந்து 2 பேரும் சந்திக்கணும். வங்கிகள் எல்லாம் வந்து பைனான்சியல் மார்க்கெட் காணப்படுற சந்தைகளை பாத்தீங்கன்னா பினான்ஸ் இந்த வங்கிகள், வணிக வங்கிகள், விசேட சிறப்பு வாய்ந்த வங்கிகள், அடுத்தது காப்புறுதி கம்பெனிகள், பங்கு சந்தைகள் எல்லாமே நிதி சந்தைகள் வரப்போகுது. ஆகவே இங்க கேள்வி பார்ப்போம் நாங்கள் இங்க வேறுபட்ட இடர் மற்றும் விளைவு தீர்மானங்களை கொண்ட நிதியியல் கருவிகள் பணச்சந்தைகள் மற்றும் மூலதன சந்தைகள் இரண்டிலும் வர்த்தகம் செய்யப்படுகின்றன. சரி, சொன்ன மாதிரி பல்வேறுபட்ட இடர், அதாவது இடர் கூடியது இடர் குறைந்த பல்வேறுபட்ட பணச்சந்தை கருவிகள் இந்த நிதி சந்தையில பயன்படுத்தப்படுகின்றது. இலங்கையில மூலதன சந்தையில் மட்டும், அதாவது மூலதன சந்தை என்று சொன்னா உங்களுக்கு விளங்கி இருக்க வேண்டும். இது வந்து நீண்ட கால முதிர்வு காலத்தை கொண்டிருக்கும். அப்ப நீண்ட கால முதிர்வு காலம் சொன்னாப்பிள்ளை அங்க வந்து திரவத்தன்மை குறைஞ்சதாக காணப்படும். முதிர்வு காலம் குறைவாக காணப்படுகின்ற பொழுது அதனுடைய திரவத்தன்மை வந்து மிகவும் அதிகமாக காணப்படும். நீண்ட கால முதிர்வுன்னு சொன்னா அப்படி உங்களுக்கு தெரியும். 5 வருட முதிர்வு காலத்தை கொண்ட கடன் பத்திரம், 15 வருட முதிர்வு காலத்தை கொண்ட கடன் பத்திரம்,
25 வருடங்கள் முடிவடையக்கூடிய கடன் பத்திரம் சொன்னாப்புல அது வந்து நீண்ட கால முதல் காலத்தை கொண்டு இருக்கும். அங்க வந்து திரவத்தன்மை மிக குறைவாக காணப்படும், இடரங்க அதிகமாக காணப்படும். ஆகவே இலங்கையின் மூலதன சந்தையில் மட்டும் வர்த்தகம் செய்யப்படுகின்ற மிக குறைவான இடரை கொண்ட இடர் குறைவாக காணப்படுது, ரிஸ்க் குறைவாக காணப்படுது. ரிஸ்க் குறைவாக இருந்தால், இடர் குறைவாக இருந்தால் மிக குறைவான இடரை கொண்ட ஆகக்கூடிய திரவத்தன்மை கொண்ட கருவியாது. திரவத்தன்மை கூடிட்டு சொன்னாப்புல லிக்விடிட்டி வந்து லெவல் உயர்வாக இருந்தால் இடர் குறைவாக இருக்கும். ஆகவே ஆகக்கூடிய அதாவது இங்க சொல்லப்படுது மூலதன சந்தையில உங்களுக்கு தெரியும், மூலதன சந்தைன்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து நீண்ட காலம் தான் காணப்படும். அப்படி அந்த மூலதன சந்தையில பயன்படுத்தப்படுகின்ற கடன் கருவிகள்ல வந்து மிக குறைவான இடரை கொண்ட அதிகூடிய திரவத்தினை கேட்டிருக்கோம். ஆனால் பணச்சந்தையில பயன்படுத்தப்படுகின்ற கருவிகளான பிள்ளைகள் ஆகக்கூடிய திறத்தன்மை. ஆகவே நீண்ட கால முதிர்வு காலம் சொன்னால் அசுரம் நாங்க இங்க வந்து மூல சந்தை, அந்த மூல சந்தையில வந்து உண்மையா வந்து அது நீண்ட கால முதிர்வு காலம் தான், திரவத்தின் குறைவு. ஆனாலும் அந்த மூல சந்தையில பயன்படுத்தப்படுகிற கருவிகளில் மிக கூடிய திரவத்தினை கொண்டதை கேட்டுக்கிறீங்க. ஆகவே முதலாவது பாருங்க, ஆனா வந்து திரைசேரி உண்டியல் பணச்சந்தைக்கு வரமா மூல சந்தைக்கு வரமா? மூலதன சந்தை இல்லைங்கல்ல, திரைசேரி உண்டியல் எதுக்கு வர முடியாது? திரைசேரி உண்டியல் வந்து பணச்சந்தைக்கு வரும். ஆனா திரைசேரி முறி வந்து நீண்ட காலம். ஆகவே இதுதான் சொல்லப்படுது மூலதன சந்தையில பயன்படுத்துகிற கருவிகள்ல வந்து மிக கூடிய திரவத்தன்மை காணப்படுவீங்க. பாண்ட்ஸ் எல்லாம் வந்து எங்க வருமானு சொன்னா கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு வரும். அடுத்த கேள்வி பார்ப்போம். வர்த்தக வங்கி முறையின் கொடுகடன் உருவாக்க வழிமுறையை பாதிக்கும் காரணிகள் பின்வருவதற்கு மத்தியில் இவையும் உள்ளடங்கும். அதாவது எங்கட வணிக வங்கியினுடைய கடன்களை பாதிக்கின்ற காரணிகள் தரப்பட்டிருக்கின்றது. அந்த காரணிகள் தொடர்பான விடைகள் வந்து அவன் ஈனான் சுத்தப்பட்டது. ஆகவே இது சம்பந்தம் நீங்க விடையை கொடுக்க வேண்டும். நீங்க ஆகவே இதுக்கு மூன்றாவது விடையை கண்டுபிடிக்க பார்ப்போம் இல்லையா? வெளி வாதிய வாசிங்கோ. வர்த்தக வங்கி தொழில்முறையின் கொடுகடன் உருவாக்க வழிமுறையை பாதிக்கும் காரணிகள் பின்வருவதற்கு மத்தியில் இவையும் உள்ளடங்கும். வாடிக்கையாளர்களின் விலகல் காரணமாக வங்கிகள் இருந்தான பண கசிவுகள். அதாவது வாடிக்கையாளர் வந்து இடைவிலகினர், அதாவது வாடிக்கையாளர் அந்த வங்கிகள் இருந்து தமது வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டு வெளியேறினார். வாடிக்கையாளர் விலகல். ஆகவே இந்த விலகல் காரணமாகவும் பணம் வந்து சந்தையை விட்டு வெளியேறும், வங்கியிலிருந்து பணம் வந்து வெளியேறும். அதே போல இரண்டாவது சொல்லப்படுது முன்வதியுடைய வழிமுறையாக, அதாவது தாங்கள் இந்த எதிர்காலத்தில் எதிர்பார்த்து மிகையான ஒதுக்குகளை எக்ஸஸ் ரிசர்வ் வந்து பேணும் வங்கிகளின் தன்மை. அப்ப மிகையான ஒதுக்குகளை வந்து வங்கி பேணுகின்றதான். அடுத்த மூன்றாவது சொல்லப்படுது வங்கி கொடுகடனுக்கான கேள்வி, டிமாண்ட் ஃபார் லோன் என்று சொல்லி நாங்க அழைக்கலாம்.
டிமாண்ட் ஃபார் லோன் சொல்லி நாங்கள் அழைக்கலாம். முதலாவது சொல்லப்படுறது இந்த கேஷ் லீக்கேஜ் சொல்லி அழைக்கப்படும் கேஷ் லீக்கேஜ். பணம் வந்து வங்கியிலிருந்து வெளியேறுது, அதாவது வாடிக்கையாளர் தங்கள் பணத்தை எடுத்துக்கொண்டு விட்ரோ பண்ணியே போகும் நம்ம வீட்டுக்கு. ரெண்டாவது சொல்லப்படுறது எக்ஸஸ் ரிசர்வ்ஸ் அழைக்கப்படுது, அதாவது அது அதிகமான பண ஒதுக்கல் அழைக்கப்படுது ரிசர்வ், எக்ஸஸ் ரிசர்வ். அந்த உதாரணத்துக்கு நாங்கள் 10 விதமாக காசு ஒதுக்கி இருக்குன்னு சொன்னால் இவர்கள் வந்து அதை விட கூடிய தொகையை வந்து வங்கிகள்ல ஒதுக்க வச்சிருக்கிறது. கொடுக்கிறதுக்கான கேள்வி. மற்றது வந்து அந்த பொதுமக்கள் வந்து விலகல், அதாவது பொதுமக்கள் தங்களோட வாய்ப்புகளை மீள பெற்றுக்கொண்டு பணத்தை எடுத்து வெளியே போனால் அங்க என்ன நடக்கும்? கடனாக்கம் அதிகரிக்குமா குறையுமா? பிள்ளையா குறையும். கடனாக்கம் குறையும். பணக்கசி வந்து என்னமா இருக்க வேணும்? குறைவாக இருக்கணுமா அதிகமா இருக்கணுமா? குறைவா இருக்க வேணும். ரெண்டாவது என்ன சொல்லப்பட்ட சொன்னா, ரெண்டாவது வந்து வங்கிகள் வந்து எக்ஸஸ் ரிசர்வ் வந்து வச்சிருக்குதாம் அதிகமாக. அதாவது வணிக வங்கிகள் வந்து சொல்லப்பட்ட காசு ஒதுக்கி வீதத்தினை விட அதிகமான எக்ஸஸ் ரிசர்வ் வந்து வச்சிருக்கணும். அப்படி எக்ஸஸ் ரிசர்வ் வச்சிருந்தால் என்ன நடக்கும் பிள்ளையர்? கடனாக்கம் கூடுமா குறையுமா? குறையும். ஆகவே கடனாக்கம் அதிகமா இருக்கணும் என்று சொன்னால் அந்த எக்ஸஸ் ரிசர்வ் என்ன செய்யணும்? இங்க குறைக்க வேண்டுமே. எக்ஸஸ் ரிசர்வ் வந்து இங்க நாங்கள் குறைக்க வேண்டி வரும். ஆகவே எங்கட அப்ப கடனாக்கம் வந்து மிகவும் அதிகமா இருக்கணும் என்று சொன்னால் பணக்கசி வந்து குறைவாக இருக்க வேண்டும், எக்ஸஸ் ரிசர்வ் வந்து குறைவாக இருக்க வேண்டும். மற்றது வந்து கொடுக்கடனுக்கான கேள்வி என்ன செய்யணும்? இங்க இங்க வந்து அதிகமா இருக்க வேண்டும். இவ்வாறு இடம்பெற்ற தன்பிள்ளைகள் அங்க வந்து கடனாக்கம் அந்த நாட்டுல வந்து கடனாக்கம் அதிகமாக இருக்கும். கடனாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் சொல்லி நாங்க சொல்லலாம் இங்க. எனவே ஒரு பொருளாதாரத்துல வந்து கடனாக்கம் அதிகமா இருந்தா தான் நாட்டுல வந்து நடக்கும் சொன்னா பொருளாதாரம் வந்து சிறப்பாக செய்யப்படும். அதாவது முதலீடு அதிகரிக்கும், முதலீடுகள் வந்து அதிகரிக்கும் என்று சொல்லுவோம். அதே போல உள்நாட்டுல வட்டி வீதங்கள் அதிகமா இருக்கின்ற பொழுது, உள்நாட்டுல வந்து பொதுவாக வந்து வட்டி வீதங்கள் அதிகமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்துல வந்து பணத்துக்கான கேள்வி என்ன செய்ய பார்க்கும் பிள்ளைகள்? பணத்துக்கான கேள்வி என்ன நடக்கும்? அதுக்கான காரணம் என்ன? உள்நாட்டுல வந்து வட்டி வீதங்கள் அதிகமா இருக்கின்ற பொழுது உங்களுக்கு பணத்துக்கான கேள்விகள் 3 வகைப்படுத்தப்படுகின்றது. பணத்துக்கான கேள்வி சொல்லுங்க பாப்போம் பிள்ளைகள். பணத்துக்கான 3 கேள்வி விளங்கப்படுத்துங்க பாப்போம். கொடுக்கல் வாங்கல்களுக்கான கேள்வி, முன்னெச்சரிக்கை கேள்வி, உத்தேச கேள்வி. ரைட். ஆகவே வட்டி வீதம் அதிகரிக்கின்ற பொழுது எதற்கான வட்டி வீதத்துக்கும் பணத்துக்கான கேள்விக்கும் என்ன தொடர்பு காணப்படுகின்றது? ஏன் எதிர்கணி தொடர்பு காணப்படுது? அத வட்டி வீதம் அதிகரிக்கின்ற பொழுது ஏன் பணத்துக்கான கேள்வி குறைகின்றது? அடுத்த கேள்வி வர போதீங்க. ஏன் குறையுது பிள்ளையர்? பணத்தை கையில் வைத்திருப்பதை விட முதலீடு செய்யறது மூலம் வட்டி வீதம் கூட இருக்கக்குள்ள வட்டி வருமானம் அதிகமா பெற்றுக்கொள்ளலாம் கையில வைத்திருக்கிறத விட. என்னன்னு சொன்னீங்கன்னு சொன்னா, அப்ப நாட்டுல வந்து வட்டி வீதம் உயர்வாக சந்தையில வட்டி வீதம் உயர்வாக காணப்படுகிறது. சந்தையில வட்டி உயர்வாக காணப்படுகின்ற பொழுது பொதுமக்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் தங்களுடைய கையில் உள்ள பணத்தை வந்து கைகள் வைத்திருக்க விரும்ப மாட்டார்கள். ஏன்னு சொன்னால் இதை கொண்டு போய் வங்கியில முதலீடு செய்தால் பணத்துக்கான பணம் மனுஷன் வருமானத்தை உழைத்து தரும். பணத்தை நாங்கள் பணமாக வைத்திருந்தோம் சொன்னால் எந்தவித வருமானத்தையும் உழைத்து தர மாட்டாது. எனவேதான் பொதுமக்கள் வட்டி வீதம் அதிகரிக்கின்ற பொழுது தங்களுடைய கையில் உள்ள பணத்தை என்ன செய்வார்கள் என்று சொன்னால் வங்கிகள் கொண்டு போய் வைப்பு செய்வார்கள். எனவே வட்டி வீதம் அதிகரிக்கின்ற பொழுது பொதுமக்களின் கையில் உள்ள பணத்தின் அளவு குறைவடையும். எனவே பணத்துக்கான கேள்வி குறையும் சொல்லுவாங்க. அதுக்கும் பணத்துக்கான கேள்வியிலையும் பாத்தீங்கன்னு சொன்னா 3 வகையான கேள்வி இருக்கு பிள்ளைகள். நிகழ்காலத்துல வந்து வட்டி வீதம் உயர்வாக இருக்கின்ற படியால் என்ன செய்வாங்கன்னு சொன்னா மக்கள் நிகழ்காலத்துல வட்டி வீதம் உயர்வாக இருக்கும். அப்ப நிகழ்காலத்துல வட்டி உயர்வாக இருந்தால்
எதிர்காலத்துல அந்த வட்டி என்ன செய்ய பார்க்கும் பிள்ளை எதிர்காலத்துல என்ன செய்ய பார்க்கும் இப்ப வந்து வட்டி உயர்வாக இருக்குது அப்ப இருந்தால் எதிர்காலத்துல வந்து இந்த வட்டி வீதம் என்ன செய்யும் பிள்ளைகள் இப்ப வட்டி வீதம் வந்து உதாரணத்துக்கு நான் சொல்லுவோம் ஒரு 6 வீதம்னு சொல்லுவோம் பிள்ளை உதாரணத்துக்கு சொல்லுவோம் நாங்க 6 வீதம் இருக்குது அப்ப 5.5ல இருந்து 6க்கு போயிடுது வட்டி வீதம் அப்ப நிகழ்காலத்துல வட்டி உயர்வாக இருக்குது இனி எதிர்காலத்துல என்ன செய்யும் வட்டி வீதம் கூடுமா குறைவா பிள்ளைகள் கூடும் நிகழ்காலத்துல கூடிட்டுது நிகழ்காலத்துல கூடுதலா காணப்படுது அப்ப எதிர்காலத்தை என்ன செய்ய பார்க்கும் பிள்ளைகள் எதிர்காலத்தை என்ன செய்ய பார்க்கும் நிகழ்காலத்துல வட்டி வீதம் மாற்றம் அடைந்தானே பிள்ளைகள் நான் சொல்றது பொதுவில மட்டுமே சொல்லல பிள்ளைகள் நாட் ஜெனரல் பிரைஸ் லெவல் ஜெனரல் பிரைஸ் லெவல் கூடிக்கொண்டு போகுது ஐ ஆம் ஆஸ்கிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் பிள்ளைகள் அது வட்டி வீதம் வந்து அது எங்க தங்கி இருக்குது பிள்ளைகள் இந்த வட்டி வீதம் வந்து எங்க தங்கி இருக்குது கேள்வியில பணத்துக்கான கேள்வி நாட்டுடைய பண நிரம்பல் பணத்துக்கான கேள்வி பணவீக்கம் தங்கி இருக்க அதாவது உங்க பொருளாதாரத்துல வந்து மத்திய வங்கி என்ன செய்யும் சொன்ன பிள்ளைகள் நாட்டினுடைய பண நிரம்பல் எவ்வாறு காணப்படுகின்றது நாட்டினுடைய பணவீக்கம் எவ்வாறு காணப்படுகிறது என்பவற்றை அடிப்படையாக கொண்டுதான் பிள்ளைகள் மத்திய வங்கி என்ன செய்யும் சொன்னால் நாட்டினுடைய வட்டி வீதத்தை மாற்றி அமைக்கும் வட்டி வீதத்தை மாற்றி அமைக்கிறது ஊடாதான் நாட்டுல பண நிரம்பலை மாற்றி அமைக்கலாம் பணவீக்கத்தை மாற்றி அமைக்கலாம் ஆகவே தற்பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் தற்பொழுது பாத்தீங்கன்னு சொன்னால் நாட்டுல வந்து பண நிரம்பல் அதிகமாக காணப்படுகின்றது பணவீக்கம் அதிகமாக காணப்படுகிறது ஆகவே பணவீக்கம் பண நிரம்பல் அதிகமாக காணப்படுறது படியால் மத்திய வங்கி என்ன செய்யுது நாட்டுல வந்து வட்டி வீதங்களை அதிகமாக கூட்டுது வட்டி வீதத்தை கூட்டினால் அந்த வட்டி வீதம் அதிகரிப்பினால் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் பிள்ளைகள் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் நாட்டுல பணவீக்கம் என்ன செய்ய பார்க்கும் விலை மட்டம் என்ன செய்ய பார்க்கும் பண நிரம்பல் என்ன செய்ய பார்க்கும் தற்பொழுது வட்டி உயர்வாக காணப்படுது பிள்ளைகள் வட்டி வீதம் உயர்ந்தால் நாட்டுல பண நிரம்பல் கூடுமா குறையுமா பிள்ளைகள் சொல்லுங்க நாட்டுல சொல்லுங்க வட்டி வீதம் கூடுதல் நாட்டுல பண நிரம்பல் கூடுமா குறையுமா குறையும் குறையும் அப்ப நாட்டுல அப்ப நிகழ்காலத்துல உயர்வான வட்டி வீதத்தின் ஊடாக வந்து எதிர்காலத்துல நாட்டுல பண நிரம்பல் குறையலாம் நாட்டுல பண நிரம்பல் குறைந்தால் பிள்ளைகள் விலை மட்டுமெல்லாம் குறைந்தால் பிறகு வட்டி என்ன செய்ய பார்க்கும் வட்டி வீதம் எதிர்காலத்துல வட்டி என்ன செய்ய பார்க்கும் எதிர்காலத்துல பிள்ளைகள் குறைவடையும் அவை நிகழ்காலத்துல வட்டி வீதம் உயர்வாக இருந்தால் பிள்ளைகள் நிகழ்காலத்துல வந்து வட்டி வீதம் உயர்வாக இருக்கிறபடியால் எதிர்காலத்துல வட்டி வீதம் என்ன செய்ய பார்க்கும் குறைந்தானே பிள்ளைகள் நிகழ்காலத்துல வட்டி உயர்வா இருந்தா பிள்ளைகள் எதிர்காலத்துல என்ன செய்ய பார்க்கும் குறையும் சார் அதை சொல்லல தானே சார் ஒரு அது வந்து போற இப்ப இறந்த காலத்துல வட்டி வீதம் குறைவா இருந்து நிகழ்காலத்துல கூட்டிட்டு போனுச்சுன்னா எதிர்காலத்துல அது கூடக்கூடிய வாய்ப்பு தானே சார் இருக்கும் அதை எப்படி அது வந்து எதிர்பார்க்கிறது சொல்றேன் ஹலோ விளங்க பிள்ளைகள் கதைக்கிறது ஹலோ அதாவது பிள்ளைகள் நாங்கள் எதிர்பார்க்க அப்படிதான் அதாவது நிகழ்காலத்துல வந்து வட்டி வீதம் உயர்வாக இருந்தால் பிள்ளைகள் எதிர்காலத்துல வட்டி வீதம் குறையும் சொல்லிட்டு நாங்க எதிர்பார்ப்போம் அதாவது எக்ஸ்பெக்டேஷன் சொல்றது நாங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன் சொல்றோம் அதாவது நிகழ்காலத்துல வந்து வட்டி வீதம் உயர்வாக இருந்தால் நான் சொல்ல உத்தேச நோக்கத்துக்கான கேள்வி குறையும் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் பணத்துக்கான கேள்வி 3 வகைன்னு பார்த்து நாங்க பிள்ளைகள் அதாவது கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி பாதுகாப்பு நோக்க கேள்வி
உத்தேச நோக்க கேள்வின்னு சொல்றோம் பிள்ளைகள். 3 வகையான கேள்விகள் காணப்படுது பணத்துக்கான கேள்வி. இந்த பணத்துக்கான கேள்வியில வந்து பிள்ளைகள் இந்த உடனடியாக தாகின்றது அப்படின்னு சொன்னா பிள்ளைகள் அந்த உத்தேச நோக்கத்துக்கான கேள்விதான் பாதிப்படையும் உடனடியாக வந்து. அதாவது வட்டி வீதம், அதாவது வருமானம் கூடுனா பிள்ளைகள், வருமானம் கூடினால் கொடுக்கல் வாங்கல் நோக்கத்துக்கான கேள்வி கூடும் பிள்ளைகள். வருமானம் குறைந்தால் கொடுக்கல் வாங்கல் நோக்கத்துக்கான கேள்வி குறையும். ஆனா அந்த வட்டி வீதம் என்பது பிள்ளைகள், இந்த வட்டி வீத மாற்றம் என்ன செய்யும் சொன்னால் நேரடியாக வந்து உத்தேச நோக்க கேள்வி தான் பாதிக்கும் பிள்ளைகள். தெரியுதானே? கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி இருக்குது, பாதுகாப்பு நோக்க கேள்வி இருக்குது, உத்தேச நோக்க கேள்வி இருக்குது. ஆகவே இந்த வட்டி வீதம் எது பாதிக்கும் என்று சொன்னா நேரடியாக வந்து அந்த பணத்துக்கான கேள்வியின் ஒரு பிரிவாக காணப்படுகின்ற உத்தேச நோக்க கேள்வி தான் பாதிக்க செய்யும். அதாவது நிகழ்காலத்துல வந்து வட்டி வீதம் உயர்வாக இருந்தால் அந்த உத்தேச நோக்க கேள்விக்கான கேள்வி வந்து குறையும். எப்படி என்று சொன்னால் உத்தேச நோக்க கேள்வி என்பது பிள்ளைகள் நுகர்வோர், அதாவது பொதுமக்கள் எதிர்காலத்துல வந்து அந்த பணச்சந்தையில போய் அல்ல பங்கு சந்தையில் முதலீடு செய்வதற்காக வெற்றிருக்கிற பணத்தை குறிப்பிடுவோம் நாங்கள் உத்தேச நோக்க கேள்வி. அதாவது பணத்துக்கான கேள்வி 3 வகைப்படுத்தப்படுகிறது: கொடுக்கல் வாங்கல், பாதுகாப்பு, உத்தேச நோக்க கேள்வி. உத்தேச நோக்க கேள்வி என்பது மக்கள் தாம் உழைத்த வருமானத்தின் ஒரு பகுதியினை நிதி சந்தைகளில் முதலீடு செய்து வட்டி மற்றும் பங்கு லாபங்களை உழைப்பதற்காக பணத்தினை பணமாக வைத்திருக்கிறது. அதாவது நிகழ்காலத்தில் உழைத்த வருமானத்தின் ஒரு பகுதியினை மக்கள் எதிர்காலத்தில் நிதி சொத்துக்களில் முதலீடு செய்வதற்காக வைத்திருக்கிற பணத்தின் அளவு. ஆகவே வட்டி வீதம் உயர்வாக காணப்பட்டால் நிதி சந்தையில் முதலீடு செய்வதற்காக வைத்திருக்கிற பணத்தின் அளவு குறையும். ஏனென்று சொன்னால் இப்ப வட்டி வீதம் உயர்வாக காணப்படுகின்ற பொழுது பொதுமக்கள் தங்களோட கையில வந்து பணத்தினை பணமாக வைத்திருந்தால் அந்த பணத்துக்கான செலவு, அந்த காஸ்ட் கூடுதலா இருக்கும் இல்லையா? ஏன்னு சொன்னால் வட்டி உயர்வாக இருக்குது, அந்த பணத்தை நாங்கள் வங்கியிலோடு வைப்பு செய்தால் உயர்ந்த வட்டி வருமானம் கிடைக்கும் எங்களுக்கு. அங்க அதுல போய் நாங்கள் வைப்பு செய்யாமல் விடாமல் நாங்கள் பணத்தை நாங்கள் கையில வச்சிருந்தால் அந்த பணத்துக்கான காஸ்ட் அதிகமாக காணப்படும். எனவேதான் தாங்கள் எதிர்காலத்தில் நிதிச்சந்தையில் முதலீடு செய்வதற்காக வைத்திருக்கிற பணத்தின் அளவு குறைத்தினார். அதாவது வட்டி வீதங்கள் உயர்வாக இருந்தால், தற்பொழுது வட்டி வீதம் உயர்வாக இருந்தால் எதிர்காலத்துல வட்டி வீதம் குறைவடையலாம். எனவே தற்பொழுது தங்களுடைய கையில நிதிச்சந்தையில் முதலீடு செய்வதற்காக வச்சிருக்கிற பணத்தை என்ன செய்யணும்னு சொன்னா பொதுமக்கள் தங்களை பணத்தை கொண்டு போய் வங்கிகளை வைப்பு செய்து தங்களுடைய வட்டி வருமானத்தை உழைப்பினர். எனவே உத்தேச நோக்க கேள்விக்காக மக்கள் தங்களுடைய கையில் வச்சு பணத்தின் அளவு குறையும் சொல்ல முடியும். டிமாண்ட் குறையும், வட்டி வீதம் கூடுதல் டிமாண்ட் ஃபார் மணி குறையும். அதிலும் எந்த டிமாண்ட் குறையும் சொன்னால் உத்தேச நோக்கத்துக்கான கேள்வி வந்து உடனடியாக குறையும் சொல்ல முடியும். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா பிள்ளைகள்? நீ சொன்ன சரி, வட்டி வீதம் கூடுதல் பணத்துக்கான கேள்வி குறையும். அந்த பணத்துக்கான கேள்வி 3 வகை இருக்கு. அதிலும் எதுன்னு சொன்னா சிறப்பாக வந்து உத்தேச கேள்வி, அதுக்கான கேள்வி உடனடியாக குறையும் சொல்லுவாங்க. கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி வந்து மிகவும் வந்து வருமான சம்பந்தப்பட்டதாக காணப்படவில்லை. இல்ல டவுட் இருக்கா பிள்ளை? எழுதுல சொன்ன விளங்கிட்டா பிள்ளைகள்? ஓகே சார். ஓகே ரைட். பணம் தொடர்பாக வந்து கேள்வி கேட்கப்பட்டிருக்குது. அந்த ரைட் அந்த கேள்வி டிபேட் ஓன் ஆகட்டும், பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் இந்த பணச்சந்தையில் பயன்படுத்தப்பட்ட கருவிகள் பார்த்துட்டோம். மற்றது பண இடம் தொடர்பாக சொல்லப்பட்டது. மற்றது பணத்துக்கான கேள்வி தொடர்பாக கேள்வி வந்தது. அடுத்த கேள்வி என்ன மாதிரி போகுதுன்னு சொன்னால், அதாவது வெளிநாடுகள்ல வந்து உங்களுக்கு தெரியும் அதாவது சர்வதேச வர்த்தகத்துல பயன்படுத்தப்படுகின்ற நாணயங்கள் கொஞ்சம் இருக்கு பிள்ளைகள். அதாவது சர்வதேச வர்த்தகத்தில் பயன்படுத்தப்படுகின்ற நாணயம். அப்ப இலங்கை ரூபாய் வந்து சர்வதேச வர்த்தகத்தில் பயன்படுத்தப்படுகிற நாணயமா இல்லையா பிள்ளைகள்? இலங்கை ரூபாய் வந்து
சர்வதேச வர்த்தகத்துல பயன்படுத்தப்படுகின்ற நாணயங்களில் ஒன்றாக நீங்க கருதுவீங்களா? இல்ல சார். இலங்கை ரூபா பயன்படுத்தப்படுகின்றதா பிள்ளைகள்? பயன்படுத்தப்படுகின்றதா இலங்கை நாணயம் வந்து? இல்ல, பயன்படுத்தப்படுவதில்லை சார். இலங்கை ரூபாய் நோ, எஸ் நோ இல்லையா? சரி, அப்படின்னு சொன்னா பிள்ளைகள் இவ்வாறான நாணயங்களை நீங்கள் எப்படி கால் பண்றது பிள்ளைகள்? மென்னாணயம் மண்ணாணயம் ரெண்டு இருக்கு பிள்ளை. ஒன்று சாஃப்ட் கரன்சி, ஹார்ட் கரன்சி ஒன்று இருக்கு பிள்ளை. ஹார்ட் கரன்சி இருக்கு. அப்ப இந்த சர்வதேச வர்த்தகத்துல பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் நாங்க சொல்லுவோம் பிள்ளைகள் சாஃப்ட் கரன்சின்னு அழைப்போம். நாங்கள் அதை வந்து மென்னாணயங்கள் அழைக்கிறாங்க பிள்ளைகள். மென்னாணயங்கள் சொல்லி நாங்கள் அழைக்கின்றோம். அதே போல சர்வதேச வர்த்தகத்துல பயன்படுத்தப்படும் நாணயங்களை நாங்க சொல்றது வந்து வன் நாணயங்கள் அழைக்கிறாங்க பிள்ளை. ஹார்ட் கரன்சின்னு அழைக்கின்றோம். ஹார்ட் கரன்சி சொல்லி அழைக்கிறாங்க. அங்க உங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய நாணய மாற்று வீதம் எந்த நாட்டு நாணயத்தை அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்கப்படுகின்றது? நாணய மாற்று வீதம், இலங்கையின் நாணய மாற்று வீதம், இலங்கையினுடைய நாணய மாற்று வீதம் இதன் அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்கப்படுகின்றது. யுஎஸ் டாலர். ஆம், யுஎஸ் டாலர். அநேகமாக வந்து என்னென்னால் யுஎஸ் டாலர்ஸ் வந்து இன்டர்நேஷனல் ரேட்ல வந்து மிகவும் பயன்படுத்தப்படுகின்ற பிரபலியமான நாணயம். யூஎஸ் டாலர்ஸா இருக்கலாம், யூரோவா இருக்கும், ஜப்பான் ஜென்னா இருக்கலாம். இருந்தாலும் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து யூஎஸ் டாலர்ஸ் அடிப்படையாக கொண்டு அங்கே நாணய மாற்றி தான் முதன்மையாக தீர்மானிக்கப்படுகின்றது சொல்லுவோம் நாங்கள். எனவே தற்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இலங்கையினுடைய நாணயம் வந்து யுஎஸ் டாலருக்கு எதிராக வந்து தேய்வடைந்து கொண்டு செல்கின்றது. ஓகே, இவ்வாறு தேய்வடைகின்ற பொழுது இந்த யுஎஸ் டாலரானது தேய்வடைவதற்கான காரணங்கள் யாவை? சில காரணங்கள் குறிப்பிடுங்க பார்ப்போம் பிள்ளைகள். அதாவது இலங்கை ரூபாவானது யுஎஸ் டாலருக்கு எதிராக வந்து வீழ்ச்சி அடைந்து செல்கின்றது, அது தீவடைந்து செல்கின்றது. 140 150 60 70 80 90 அப்படிலாம் 200 போய் 210க்கு போகுது. அப்ப எங்களுடைய நாணய மாற்று வீதம் இலங்கை ரூபாயின் பெறுமதி தேய்வடைகின்றது. இந்த தேய்வுக்கான காரணங்கள் யாவை? இந்த தேய்வுக்கான காரணங்கள் யாவை என்று சொல்லி உங்களுக்கு வெளியே கேட்டு என்ன சொல்லுவீங்க? இலங்கை ரூபாயுடைய பெறுமதி தேய்வடைவதற்கான காரணங்கள் யாவை அல்ல சந்தர்ப்பங்கள் யாவைன்னு கேட்போம். கேள்வியை சொல்லுங்க பாப்போம். என்ன பிள்ளைகள், இது வந்து நடைமுறை விடயமா சம்பந்தமா உங்களுக்கு கேட்கலாம் கேள்வி. இப்படி கேள்வி வந்திருக்கு, நம்ம காட்டுறது சொல்லுவேன் உங்களுக்கு. என்ன காரணம் பிள்ளைகள்? இலங்கை ரூபாவானது தேய்வடைவதற்கான காரணம் என்ன பிள்ளைகள்? நீங்க கட்டாயம் சொல்லணும், இந்த விட அறிஞ்சிருப்பீங்க கட்டாயம். சொல்லுங்க பிள்ளைகள். அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து மாற்றம் அடைந்து போகுதானே. அப்ப இதனூடாக வந்து இலங்கை ரூபாயோட பெறுமதி தேய்வடைஞ்சு போகுது. ரூபீஸ் வேல்யூ வந்து டிப்ரிசியேட் பண்ணப்பட்டிருக்கு பிள்ளைகள். டிப்ரிசியேட் பண்ணப்பட்டிருக்கு. ரூபி வேல்யூ வந்து டிப்ரிசியேட் பண்ணப்பட்டு கிடக்குது. என்ன காரணம் பிள்ளைகள்? ஏன் தேய்வடைஞ்சதுக்கு காரணம் என்ன? என்ன காரணம் பிள்ளைகள்? எஸ் சொல்லுங்க பிள்ளைகள், சொல்லுங்க. உள்நாட்டு பணவீக்க நிலைமை சார். உள்நாட்டு பணவீக்கம் சொல்ல வாரீங்களா? வேற சொல்லுங்க. இப்ப நாணய மாற்று வீதம் வந்து தேய்வடைஞ்ச படியால் தான் பிள்ளை உள்நாட்டு பணவீக்கம் ஏற்பட்டது பிள்ளை. இது என்னன்னு சொன்னால் இந்த நாணய மாற்று வீதம் இருக்குதானே பிள்ளைகள், இந்த நாணயம் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து இப்படி மோசமாக ரூபாயின் பெறுமதி வீழ்ச்சி அடைந்த படியால் தான் பிள்ளைகள் உள்நாட்டுல பணவீக்கம் ஏற்பட்டது. என்னன்னு சொன்னால் டாலருடைய விலை வந்து 150 இருந்து 180 90 இருந்து 210 போயிட்டுது. அப்ப ஒரு டாலருக்கு நாங்கள் கடந்த வருடம் வந்து ஒரு டாலர் விலை வந்து 150 ரூபான்னு சொல்லுவோம் உதாரணத்துக்கு. அப்போ ஒரு டாலர் பெறுமதியான நீங்கள் ஒரு பேனா உண்ட நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், அது வந்து போன வருடம் வந்து 150 ரூபாய்க்கு உள்நாட்டில் வாங்கி இருப்பீங்க. இப்ப டாலருடைய விலை வந்து $1 = 210 rupees சொல்லுவோம் நாங்கள். அப்ப அதே பேனாவை நீங்க இப்ப வாங்கினீங்கன்னு சொன்னா அதோட விலை எவ்வளவு? இப்ப விலை எவ்வளவு இருக்கும்?
என்ன விலை பிள்ளைகள் இப்ப தற்பொழுது விலை 210 ரூபாயாக இருக்கும் பிள்ளைகள். பேனா தான் பிள்ளைகள், டாலர் தான் பிள்ளைகள். வெளிநாட்டுல அந்த பேனாவின் மேலே $1 தான் பிள்ளைகள். பேனாவின் விலை மாறே இல்லை. தட்ஸ் $1. லாஸ்ட் இயர் நாங்க அந்த பேனை வாங்கினாங்க. எவ்வளவுக்கு வாங்கினது? 150க்கு வாங்கினோம் லோக்கல் மார்க்கெட்ல. இப்ப அதே பேனே தான் இப்போ வாங்குறோம் 210 rupees. ஆனா பேனாவின் விலை அந்த வேர்ல்ட் மார்க்கெட்ல மாறே இல்லை பிள்ளைகள். வேர்ல்ட் மார்க்கெட்ல மாறவில்லை. ஆனால் தற்பொழுது நாணய மாற்று வீதம் வீழ்ச்சி அடைந்தபடியால அந்த பேனாவினுடைய விலை உள்நாட்டுல தான் விலை கூடி இருக்குது. அவ உள்நாட்டுல ஏன் விலை கூடுனது? ஏன் பிள்ளையா பேனாவின் விலை கூடுக காரணம் என்ன பிள்ளையா? உள்நாட்டுல ஏன் விலை கூடுனது என்ன காரணம்? ஆகவே நான் பார்த்த நாங்கள் இந்த உள்நாட்டு பணி எப்படி ஏற்பட்டது பிள்ளைகள்? அந்த பேனாவின் விலை கூடுதான் எப்படி உள்நாட்டுல இறக்குமதி செய்யப்பட்ட பேனாவின் விலை என்ன நடந்தது பிள்ளைகள்? என்ன நடந்தது? கூடியோ குறைஞ்சிருக்கா பிள்ளைகள்? இறக்குமதி செய்யப்பட்ட பேனாவின் விலை 150 ரூபாயிலிருந்து 210 ரூபாயாக கூடித்தான் இருக்குது இலங்கையில விலை. இதுக்கு என்ன காரணம் பிள்ளைகள்? என்ன காரணம்? என்ன சொல்றீங்க? இறக்குமதி வந்து டாலர் பேமெண்ட்ல செய்யறனால டாலருக்கான பெறுமதி கூட்டினால எங்களோட பேமெண்டாக்கான பெறுமதியும் கூட்டிட்டோம். இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களின் விலை உள்நாட்டு நாணய வடிவில் அதிகரிக்கின்றது. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு நாணய மாற்று வீதம் வீழ்ச்சி அடைந்து போகிறது. இலங்கை அதாவது எக்ஸ்சேஞ்ச் ரேட் வீழ்ச்சி அடையுது. அதாவது இலங்கை நாணயத்தினுடைய பெறுமதி வீழ்ச்சி அடைகின்றது. எங்களுடைய ரூபாயின் பெறுமதி தேய்வடைகின்றது. இவ்வாறு தேய்வடைஞ்சார் பிள்ளைகள் உள்நாட்டுல பொருட்களின் விலை உள்நாட்டுல பொருட்களின் விலை செய்ய பார்க்கும் அதிகரிக்கும். உள்நாட்டுல இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களின் விலை அதிகரித்தால் பிள்ளைகள் உள்நாட்டுல விலை கூட நடக்கும். நாட்டுல பணவீக்கம் ஏற்படும் பிள்ளைகள். பணவீக்கம் ஏற்படும். இந்த நாணய மாற்று வீதம் வீழ்ச்சி அடைவதற்கான காரணம் என்ன பிள்ளைகள்? இந்த நாணய மாற்று வீதமானது வீழ்ச்சி அடைவதற்கான காரணம் இந்த கேள்வியை எதிர்பார்க்கலாம் பிள்ளைகள். ஏனென்றால் இப்ப நடைமுறை காணப்படுகின்ற விடயம், அதாவது நாணய மாற்று வீதமானது தொடர்ச்சியாக டாலருக்கு எதிராக வீழ்ச்சி அடைவதற்கான காரணம் என்ன பிள்ளைகள்? ஏன் 150 சொல்லுங்க. வருமானங்கள் வெளிநாட்டு வருமானங்கள் குறைவடைஞ்சு சொல்றது டூரிசம் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம். சரி, வெளிநாட்டு வருமானம் வீழ்ச்சி அடைந்தால் ஏன் பண்ணி நாணய மாற்று வீழ்ச்சி அடைது? அப்படி என்ன தொடர்பு? அது என்ன எல்லாம் கதைக்கிறோம் அப்படித்தானே. வெளிநாட்டு நாணயம் இல்ல, வெளிநாட்டு டூரிசம் வரது இல்ல, ஏற்றுமதி இல்ல என்று எல்லாம் சொல்லுகிறோம். ஏன் அப்படி இருந்தால் ஏன் நாணய மாற்று வீழ்ச்சி அடைது பிள்ளைகள்? என்ன காரணம் பிள்ளைகள்? இறக்குமதி கூடுது, ஏற்றுமதி குறையுது, வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் எங்கேயும் வாரதில்லை. இதனால நாணய மாற்று விதம் வீழ்ச்சி அடைதுன்னு சொல்றீங்க. இது எப்படி உண்மையான்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ணுவீங்க? எப்படி அது உண்மையாதான் பிள்ளைகள்? எப்படி நீங்கள் விளங்கப்படுத்தீங்க ஒரு பொருளியல் மாணவர்களுக்கு? எப்படி விளங்கப்படுத்தீங்க வைக்கி? சொல்ற சரி பிள்ளைகள். எப்படி அது உண்மையை ப்ரூவ் பண்ணி காட்டுவீங்க அந்த பிள்ளைகளுக்கு? எனக்கு கேட்டா நாட்டுல காணப்படுற வெளிநாட்டு ஒதுக்குகள் குறையும் சார். ஒரு நாட்டுக்கான வெளிநாட்டு வருமானங்கள் எமக்கு வரலன்னு சொன்னா நாட்டுல காணப்படுற வெளிநாட்டு ஒதுக்குகள் குறைகிறனால எங்களுக்கு பொருட்கள் இலங்கை போன்ற நாடு இம்போர்டேஷனை நம்பி இருக்கிறனால பொருட்களுக்கான வீதம் நமக்கு கூடும். அப்ப அப்படி இருக்கிற சந்தர்ப்பங்கள்ல நாணய மாற்று வீதம் கூடும் சார். சரி, நாணய மாற்று இலங்கைக்கான பெருமதி நாணய மாற்று வீழ்ச்சி அடையும் சொல்லுவாங்க. நீங்க சொல்ற மட்டும் சரி. என்ன சொன்னீங்க? திருப்பி சொல்லுங்க ப்ளீஸ். இருக்கா அது கேள்வி வந்திருக்கு சொன்ன விடயத்துல. சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. ஒருக்கா ரிப்பீட் பண்ணுங்க. வெளிநாட்டு நாணயத்துக்கான ஒதுக்கங்கள் குறையும் சார். அதுக்கான ஒதுக்கம் குறையும். ஒதுக்கம் குறையுது. எஸ் ஒதுக்கம் குறையுது. சரி, இதுலயுமே கேள்வி போட்டுருக்காங்க. இந்த பேப்பர் விளக்கம் காட்டுறேன் உங்களுக்கு. அதாவது இப்ப எங்களுக்கு ஏற்றுமதி
குறைவு பிள்ளைகள். இறக்குமதி அதிகமாக காணப்படுது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வரவு குறைவு. அப்ப இதனால நாணய மாற்று வீதம் வீழ்ச்சி. அது உண்மைதான் பிள்ளை. எப்படி விளங்கப்படுத்தணும்னு சொன்னால் இலங்கையினுடைய நாணய மாற்று வீதம் எவ்வாறு தீர்மானிக்கப்படுது பிள்ளைகள்? எவ்வாறு தீர்மானிக்கப்படுது? இலங்கை நாணய மாற்று வீதம் எவ்வாறு தீர்மானிக்கப்படுது பிள்ளைகள்? கேள்வி நிரம்பலை வச்சு டாலருக்கான கேள்வி நிரம்பலை. எஸ், அதாவது சொன்ன மாதிரி இலங்கையினுடைய நாணய மாற்று எவ்வாறு தீர்மானிக்கப்படுதுன்னு சொன்னாப்பிலே சந்தையில பொருள் கேள்வி இருக்குதானே. இப்ப நீங்க பாக்குறீங்க தேங்காய் பார்த்த மட்டும் சந்தையில தேங்காயினுடைய வரவு சந்தையில அதிகமா இருந்தால் நிரம்பல் கூடுதான் பிள்ளைகள். தேங்காயின் விலை நிச்சய பார்க்கும் பிள்ளைகள். தேங்காய் சந்தையில தேங்காயின் விலை அதிகமாக காணப்படுது பிள்ளைகள். அதிகமாக காணப்பட்டால் சந்தையில தேங்காயின் விலை நிச்சய பார்க்கும் பிள்ளைகள். என்ன செய்ய பார்க்கும் பிள்ளைகள்? தேங்காயின் விலை அதிகமாக காணப்படுதான் பிள்ளைகள் சந்தையில. தேங்காயின் நிரம்பல் அதிகமாக சந்தையில் காணப்பட்டால் தேங்காயினுடைய விலை என்ன செய்ய பார்க்கும் பிள்ளைகள்? விலை என்ன செய்யும் பிள்ளைகள்? சொல்லுங்க பாப்பா. விலை குறையும் பிள்ளை. அது போலதான் பிள்ளைகள் இலங்கையில வெளிநாட்டு நாணயத்தினுடைய அளவு மிக குறைவாக இருக்குதான் பிள்ளைகள். அந்த availability of foreign currency in Sri Lanka சொல்லுமே, or supply of foreign currency in Sri Lanka very lesser சொல்லுவோம் பிள்ளைகள். அப்ப வெளிநாட்டு நாணயத்தினுடைய ஒதுக்கம் அல்லது வெளிநாட்டு நாணயத்தினுடைய அளவு இலங்கையில குறைவாக இருந்தா பிள்ளைகள், தேங்காயினுடைய அளவு சந்தையில குறைவாக இருந்தால் தேங்காயின் விலை என்ன செய்ய பார்க்கும்? சந்தையில தேங்காயினுடைய நிரம்பல் குறையுது. அப்ப தேங்காயின் விலை என்ன செய்ய பார்க்கும் பிள்ளைகள்? சொல்லுங்க. அதிகரிக்கும். அது போலதான் இந்த வெளிநாட்டு நாணயத்தினுடைய அளவு சந்தையில வந்து வெளிநாட்டு நாணயத்தின் அளவு குறைவாக இருந்தால் சந்தையில வெளிநாட்டு நாணயத்தினுடைய விலை என்ன செய்ய பார்க்கும்? அதிகமாக காணப்படும் சொல்லும் பிள்ளைகள். ஒரு நிமிடம் பிள்ளைகள். ஆகவே வெளிநாட்டு நாணயத்தினுடைய அளவு சந்தையில குறைவாக இருக்கின்ற பொழுது அந்த வெளிநாட்டு நாணயத்தினுடைய விலை என்ன செய்ய பார்க்கும் என்று சொன்ன பிள்ளைகள்? சந்தையில் அதிகரிக்கும். ஆகவே இது இலகுவான விடயம். அதாவது அந்த சப்ளை ஆஃப் ஃபாரின் கரன்சி குறைவாக இருந்தால் அந்த பிரைஸ் ஆஃப் டாலர் விலை என்ன செய்ய பார்க்க வேண்டாம்? அதிகரிக்கும். ஓகே, இது விளங்கிட்டா பிள்ளைகள்? ஓகே தானே? அப்ப இலங்கையில என்ன நடக்குன்னு சொன்னா பிள்ளை, சந்தையில வந்து அந்த எங்களுக்கு கிடைக்கிற பொருட்கள் இந்த சந்தையில வந்து டாலரின் அளவு குறைவாக காணப்படுது பிள்ளைகள். டாலருடைய அளவு வந்து மிக குறைவாக காணப்படுது. இதனால என்ன நடக்குன்னு சொன்னால் டாலருடைய விலை வந்து உயர்வாக காணப்படுது. அடுத்த கேள்வி கேட்டுக்கலாம் பிள்ளை. நீ சொன்ன மாதிரி கவனிங்கோ. அதாவது டாலரினுடைய அந்த நாணய மாற்று வீதம், டாலரின் விலைதான் நாணய மாற்று வீதம். சிம்பிளா வாங்கி கொள்ளுங்க. டாலரின் விலைதான் பிள்ளைகள் நாணய மாற்று வீதம். நாணய மாற்று வீதம் அடிக்கடி தளம்பினால், நாணய மாற்று வீதம் அடிக்கடி தளம்பல் அடைந்தால், நாணய மாற்று வீதம் அடிக்கடி தளம்பல் அடைந்தால் பிள்ளைகள், அடிக்கடி தளம்பல் அடைந்தால், அந்த தளம்பல் அடைந்தால் நாங்க அப்படி அதை பார்த்து கொண்டிருக்க முடியுமா? நல்ல விடயமா பிள்ளைகள்? அதை என்ன செய்யணும்? மத்திய வங்கி பிள்ளைகள் நாணய மாற்று வீதம் வந்து வீழ்ச்சி அடைகின்ற பொழுது பிள்ளைகள்
அந்த நாணய மாற்றீதம் தொடர்ச்சியாக வீழ்ச்சி அடைந்தால், நாணய மாற்றீதம் தொடர்ச்சியாக வீழ்ச்சி அடைந்தால் அந்த வீழ்ச்சி வந்து மத்திய வங்கி என்ன செய்ய அவதானித்து அந்த நாணய தளம்பல வந்து, அதாவது நாணய மாற்றீதம் வந்து தளம்பல் அடைவதை மத்திய வங்கி என்ன செய்ய சொன்னால் தலையீடு செய்து அந்த தளம்பலை ஓரளவு கட்டுப்படுத்தும் முடியாது. அந்த பிளெக்சிபிலிட்டி, அதாவது எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து தளம்பலை அடைகின்ற பொழுது அந்த தளம்பலை வந்து மத்திய வங்கி என்ன செய்ய சொன்னால் தலையீடு செய்து ஓரளவு கட்டுப்படுத்த முடியாது. இந்த நாணய மாற்று வீத தளம்பலை மத்திய வங்கி எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் பிள்ளைகள்? இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, டாலருடைய விலை வந்து 210, 20, 50, 60, 30, 40 போனா பிள்ளைகள் அது வந்து எங்க ரூபாயோட பெறுமதியை அதிக அளவு பாதிக்கும். இது முதலீட்டாளரை பாதிக்கும், இறக்குமதியாளரை பாதிக்கும். மத்திய வங்கி என்ன செய்யும் பிள்ளைகள்? இதுல வந்து தலையீடு செய்ய வேணும். ஏன் மத்திய வங்கி தலையீடு செய்கின்றது? எவ்வாறு இந்த நாணய மாற்று வீத தளம்பலை மத்திய வங்கி கட்டுப்படுத்தலாம்? சொல்லுங்க பிள்ளை, சொல்லுங்க பாப்போம் யாராவது. இந்த நாணய மாற்று வீத தளம்பலை மத்திய வங்கி எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் இல்லையா? ஹலோ, இல்ல கதைக்கு விளங்குது நான் கதைக்கிறது? மத்திய வங்கி இந்த நாணய தளம்பலை மத்திய வங்கி எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் இல்லையா? சொல்லுங்க பாப்போம். Can you hear me? கதைக்கு விளங்குதா? விளங்கு சார். ஓகே பிள்ளை, ரைட், ஓகே. இப்ப பிள்ளைகள் கவனிங்க, ஒரு நாணய மாற்று வீதம் தளம்பல் அடைந்த பிள்ளைகள் இதை மத்திய வங்கி தலையீடு செய்து அந்த நாணய தளம்பலை கட்டுப்படுத்தணும் பிள்ளைகள். இந்த நாணய தளம்பலை மத்திய வங்கி எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் பிள்ளைகள்? சொல்லுங்க பாப்போம். எவ்வாறு கட்டுப்படுத்தலாம்? உங்களுக்கு தெரியும், மத்திய வங்கியுடைய கடமைகள் ஒன்று பிள்ளைகள் பிரைஸ் ஸ்டேபிலிட்டி சொன்னாங்க. The price stability can be given two types called. One is called a local price, control the inflation. Then second one called control the foreign exchange rate. அந்த உள்நாட்டு விலை நாளைக்கு ரெண்டு விலை இருக்கும், இந்த உள்நாட்டு விலை, இன்னொரு வெளிநாட்டு விலை. இந்த உள்நாட்டு விலை மற்ற வெளிநாட்டு விலை ரெண்டையும் வந்து மத்திய வங்கி ஒரு கட்டுப்பாட்டுக்கு வச்சிருக்கணும், ஒரு ஸ்டேபிளாக வச்சிருக்கணும், ஒரு உறுதியாக வச்சிருக்க வேணும். அப்ப இந்த நாணய மாற்று வீதத்தை மத்திய வங்கி எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் பிள்ளைகள்? அந்த நாணய மாற்று தளம்பலை மத்திய எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் பிள்ளைகள்? எவ்வாறு கட்டுப்படுத்தலாம்? சொல்லுங்க பாப்போம். எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் பிள்ளைகள்? எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் பிள்ளைகள் மத்திய வங்கி? தளம்பலான நாணய மாற்று வீதத்தை குறைக்கிறது எப்படி கட்டுப்படுத்தலாம் பிள்ளை? எஸ், எப்படி கட்டுப்படுத்தலாம்? அடுத்த கேள்வி வருது பிள்ளை, உங்களுக்கு போட்டுக்கலாம். அப்படி கேள்வி சொல்லுங்க. எப்படி இந்த நாணய மாற்று வீத தளம்பலை மத்திய கட்டுப்படுத்தலாம் பிள்ளை? இது நடக்குது பிள்ளை, நடக்குது, பேப்பர்ல வந்திருக்கு பிள்ளை. அதாவது இப்ப நாணய மாற்று வீதம் 190 இருந்து 200 போய் 210 போய் 50, 20, 30, 40 போனா பிள்ளைகள் சரியில்லை தானே? அப்ப எங்க நாணயம் வந்து ரூபாயின பெருமதி தேய்வடைஞ்சு போனா பிள்ளைகள் எங்க மத்திய வங்கிக்கு எங்க இலங்கை ரூபாய் எங்க அரசாங்கத்துக்கெல்லாம் வந்து சரியில்லை பிள்ளைகள். அது நல்ல நிலைமை ஏற்படுத்த மாட்டாது. இந்த நாணய மாற்றின் தளம்பல் அடைஞ்சா மத்திய வங்கி பார்த்து கொண்டு இருக்காது, மத்திய வங்கி தவறா தான் போயிருப்பது. வந்து மத்தியம் என்ன செய்யும் பிள்ளை? எப்படி இந்த நாணய மாற்றத்தை 230 இருந்து 20க்கு கொண்டு வரலாம், எப்படி 10 கொண்டு வரணும் மத்தியம் யோசிக்கும். ஆகவே சிம்பிள் கேள்வி பிள்ளைகள், ஏன் டாலர் விலை கூடுது? ஏன் கூடுது? டாலருக்கான கேள்வி கூடுறதுனால கூடுது. டாலர்ல கேள்வி கூடுது. அப்ப டாலர்ல கேள்வி ஏன் கூடுது பிள்ளைகள்? சந்தையில டாலர் இல்ல. சந்தை டாலர் இல்ல, ரைட். இதுதான் விடையப்படும். ஆகவே சந்தையில டாலர் இல்லாமல் தான் இருக்குது. இது தவிர்க்கிறதுக்கு மத்திய வங்கி என்ன செய்யலாம்? சொல்லுங்க. சந்தையில டாலரை கூட்டலாம் சார். அப்படின்னா எப்படி கூட்டலாம்? வெளிநாட்டு இன்னொன்று இருக்குது தெரியும். மத்திய வங்கியில ஒதுக்கீடு இருக்கு தானே? மத்திய வங்கியில
வெளிநாட்டு நாணயம் இருக்குதானே, இருக்கா இல்லையா? இருக்குது, ஒதுக்கம் இருக்குது, ரிசர்வ். மத்திய வங்கியில நீங்க பார்த்திருப்பீங்க, ஆபீசர் ரிசர்வ் வந்து மத்திய வங்கி இருக்குது. சரியோ, மத்திய வங்கி என்ன செய்யணும்னு சொன்னா சந்தையில ஏற்றுமதியாளர்கள் கரன்சி கொண்டு விற்பினம். மற்றது வந்து ஃபாரின் டூரிஸ்ட் வந்து கரன்சி கொண்டு சந்தையில கொண்டு இந்த பெட்டால பாத்தீங்கன்னா பெட்டா மார்க்கெட்ல வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருப்பினம். எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து தங்கள் டாலர் என்ன செய்யணும்னு சொன்னா சந்தையில கொண்டு வந்து போடுவினம். அதே போல ஃபாரினர்ஸ் வந்து டூரிஸ்ட் வந்து சந்தையில கொண்டு சந்தையில டாலர்ஸ் கொண்டு வந்து கொடுப்பினம். சரியா? இப்படித்தான் டாலர் சந்தைக்கு வாருது. அதே வேளையில சென்ட்ரல் பேங்க் என்ன செய்ய சொன்னா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கு, என்ன மாதிரி போகுது, எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி போகுதுன்னு பார்த்து கொண்டு இருக்கு. அப்ப சந்தையில எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து காசு கொண்டு வரையில, டூரிஸ்ட் காசு கொண்டு வரையில. இதனால என்ன செய்ய சந்தையில அந்த டாலர்ஸுக்கு ஷார்டேஜ் வந்துடுது. டாலர்ஸுக்கு தட்டுப்பாடு வந்தோட டாலரோட விலை கூடுது. டாலரோட விலை கூடணும், நாணயம் வந்து நாணய மாற்று விதம் வந்து எங்களோட வீழ்ச்சி அடையுது. ரூபாய் பெருமதி குறைஞ்சு போகுது. அப்ப சென்ட்ரல் பேங்க் பார்க்க என்ன செய்ய சொன்னா அங்க ரூபாய் பெருமதி சேஞ்சி போனா அங்க ரூபாய் பெருமதி மதிப்பில்லாம் போயிடுது. அதுக்கான என்ன செய்ய சென்ட்ரல் பேங்க் தன்னுடைய ரிசர்வ் தன்னுடைய ரிசர்வ் தன்னுடைய ஃபாரின் கரன்சி என்ன செய்யும் சொன்னால் அது என்ன செய்யும், சந்தைக்கு என்ன செய்யும், சந்தையில வந்து விற்பனை செய்யும். சொன்ன மாதிரி மத்திய வங்கி என்ன செய்யும் சொன்னா தன்னிடம் இருந்த அந்த ஃபாரின் கரன்சி என்ன செய்யும் சந்தைக்கு வந்து விற்பனை செய்யும். சந்தைக்கு வந்து ஃபாரின் கரன்சி எங்க இருந்து வருது? சென்ட்ரல் பேங்க்ல இருந்து சந்தைக்கு வருது. சந்தைக்கு வந்தால் நாணய மாற்று வீதம் வந்து வீழ்ச்சி அடையுமா அதிகரிக்குமா? என்ன நடக்கும்? பில்லியன் செய்ய பார்க்கும். மத்திய வங்கி எஸ் சொல்லுங்க விளங்கல. குறையும். குறையுமா? என்ன எப்படி குறையறீங்க? நாணய மாற்று வீதம். ஹலோ, அது குறையும் சார். ഇതിന്റെ വില കുറയും. ഡോളേഴ്സിന്റെ വില. യെസ്, കറക്റ്റ്. ഡോളറിന്റെ വില കുറയും. ഓക്കെ, റൈറ്റ്. ഇതാണ് വില കേൾവി. അത് കേട്ടത് மத்திய வங்கி நாணய தளம்பலை சீராக்கம் செய்வதற்காக மத்திய வங்கியில் உள்ள வெளிநாட்டு நாணய ஒதுக்கத்தினை மத்திய இதனூடாக ஏற்படக்கூடிய மாற்றம் யாது பிள்ளைகள்? அதாவது மத்திய வங்கி தன்னிடம் உள்ள வெளிநாட்டு நாணய ஒதுக்கத்தினை சந்தையில் விற்பனை செய்கின்ற பொழுது பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் யாவை? நான் கேட்கிறேன் பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும் மத்திய வங்கி சந்தைக்கு நாணயத்தை விற்பனை செய்தால் சந்தையில திரவத்தன்மை கூடுமா குறையுமா பிள்ளைகள்? முதல் கேள்வி சொல்லுங்க. சந்தையில் திரவத்தன்மை கூடுமா குறையுமா? லிக்விடிட்டி ரேட் கூடுமா குறையுமா பிள்ளைகள் சந்தையில? கேள்வி பிள்ளை கேட்டுக்காங்க. பிள்ளை திரவத்தன்மை உங்களுக்கு திரவத்தன்மை சொன்னா சந்தையின் திரவத்தன்மை கூடுமா குறையுமா பிள்ளைகள்? சரி, எனக்கு கேள்வி தெளிவா விளங்குது. அதாவது மத்திய வங்கி தன்னிடம் உள்ள வெளிநாட்டு நாணயத்தை வந்து வெளிநாட்டு நாணயம் ஒதுக்கத்தினை சந்தையில் விற்பனை செய்கின்றது. அதாவது மத்திய வங்கியிடம் உள்ள டாலரை வந்து மத்திய வங்கி சந்தைக்கு விற்பனை செய்யுது. ஏன்னு சொன்னா நாணய மாற்று வீதம் வந்து தொடர்ச்சியாக வீழ்ச்சி அடைந்து போகுது. இதை அதாவது 210 இருந்து 230 போகுது. இது வந்து நல்லது விடயம் இல்லைன்றதுக்காக மத்திய வங்கி தன்னிடம் இருந்த வெளிநாட்டு ஃபாரின் கரன்சியை வந்து சந்தையில விற்பனை செய்து அந்த நாணய மாற்றத்தை கண்ட்ரோல் பண்ண போகுது. நாணய மாற்றத்தை வந்து உறுதியா வச்சிருக்கிறது தன் சொத்தை வந்து வெளிநாட்டு நாணயத்தை ஃபாரின் கரன்சியை வந்து என்ன சொல்லுவாங்க, ஃபாரின் கரன்சி ஷார்டேஜ் எல்லாம் விலை கூடுது, டாலர் விலை கூடுது.
எனவே தன்னிடம் உள்ள ஃபாரின் கரன்சியை கொண்டு வந்து ஒதுக்கத்தை கொண்டு வந்து சந்தைக்கு விற்பனை செய்கின்றது. விற்பனை செய்தால் டாலர் விலை வந்து 205க்கு வந்துட்டு 210 205க்கு வந்துட்டு. ஆகவே கேள்வி என்ன சொன்னா, மத்திய வங்கி தன்னிடம் உள்ள வெளிநாட்டு டாலரை வந்து சந்தையில் விற்பனை செய்ததன் காரணமாக ஏற்படக்கூடிய மாற்றங்களில் ஒன்று, முதலாவது சந்தையில் திரவத்தன்மை, சந்தையில் அந்த லிக்விட் ரேட் வந்து சந்தையின் திரவத்தன்மை அதிகரிக்குமா குறையுமா? அதிகரிக்கும் சார். அதிகரிக்கும் சொல்லுங்க. மற்ற யாரா சொல்லுங்க பிள்ளைகள். அதாவது சந்தையில் திரவத்தன்மை தானே பிள்ளைகள். அந்த சந்தையில காணப்படுகின்ற லிக்விடிட்டி கூடுமா குறையுமான்னு கேட்கிறாங்க. சந்தையில் சொல்லுங்க பிள்ளை, கூடுமா குறையுமா? சந்தையில கூடுமான்னு சொல்றீங்க. இரண்டாவது கேள்வி, இரண்டாவது பிரிவு இப்படி சொல்லுவேன். இரண்டாவது பிரிவு நாணய தளம்னு சொன்ன ஞாபகம் இருக்கா பிள்ளைகள்? மானிட்டரி பேஸ்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? கடந்த வகுப்புல மானிட்டரி பேஸ்னு சொன்னேன். இந்த நாணய தளம் கூடுமா குறையுமா பிள்ளைகள்? இல்ல சார், மாற்றம் இருக்காது. ஏன்னா சென்ட்ரல் பேங்க்ல இருக்க ரிசர்வ் கொண்டாந்து இதுல போட்டுறேன். இல்ல மாற்றம் இருக்கு. ஏன்னு சொல்லுங்க பாப்போம். சென்ட்ரல் பேங்க்ல காசு இருந்தால் அது சுற்றுவட்டத்துல வராது. இல்ல சொன்னா உங்களுக்கு பண நிரம்பல் சொன்னா, பண நிரம்பல் சொன்னால் எப்படி கண்டுபிடிக்கணும்? அரசு வங்கி தவிர பொதுமக்களுக்கு சொந்தமான, பொதுமக்களின் கையில் உள்ள பணத்தையும் பொதுமக்களின் பெயரில் வணிக வங்கியிடம் வைப்பதான் பண நிரம்பல் சொன்னாங்க பிள்ளையா. சென்ட்ரல் பேங்க்ல வந்து காசெல்லாம் அப்படியே அச்சடிச்சு அப்படியே ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறேன். அது அப்படியே இல்லை, இஷ்யூ பண்ண இல்லை. எப்ப மணி சப்ளை கூடுமென்னு சொன்னா பொதுமக்கள கையில காசு கிடைக்கதான் நிரம்பல் கூடுறது. அரசாங்கத்திட்ட காசு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வங்கிட்ட காசு தான் பிரச்சனை இல்லை. ஆனா பொதுமக்கள கையில எப்ப கிடைக்குது அதான் பண நிரம்பல். பணம் எல்லாம் பண நிரம்பல் அல்ல. இப்ப கமர்ஷியல் பேங்க் கிட்ட காசு இருக்கலாம், சென்ட்ரல் பேங்க் கிட்ட காசு இருக்கலாம், கவர்மெண்ட் காசு இருக்கலாம், அதெல்லாம் காசு அதான் பணம். ஆனா பண நிரம்பல் என்று சொன்னால் அது எப்படின்னு சொன்னா எங்கட கையில காசு கிடைக்கணும். பொதுமக்களிட கையில் உள்ள பணமும் பொதுமக்களின் பெயரில் வணிக வங்கி. சென்ட்ரல் பேங்க் என்ன செய்யுதுன்னு சொன்னா, சென்ட்ரல் பேங்க் என்ன செய்யுதுன்னு சொன்னா, ஒரு பாயிண்ட் தேக்கணும் இருக்கா? சார் பண நிரம்பல் அரசு மத்திய வங்கி தவிர என்ன சார்? அரசு வங்கி இல்ல, அரசு வங்கிகள் தவிர பொதுமக்களின் கையில் உள்ள பணமும் பொதுமக்களின் பேரில் வணிக வங்கியிடம் உள்ள வாய்ப்புகளை மட்டும்தான் சென்று பண்ணாங்க. மற்றதெல்லாம் எடுக்கக்கூடாது. ஓகே. ஆகவே இந்த நான் கேட்ட கேள்வின்னு சொன்னா பிள்ளைகள் காரணம் என்ன சொன்னா, சென்ட்ரல் பேங்க் என்ன சொன்னா தன்னுடைய சொத்தை கொண்டு வந்து தன்னுடைய ஃபாரின் கரன்சியை கொண்டு விற்பனை செய்யுது சந்தையில. விற்பனை செய்தா இந்த நீங்க சொன்னீங்க 25 மாற்றம் ஒன்று ஏற்படும் மட்டும் தான் சொல்றேன். சென்ட்ரல் பேங்க் வந்து தன்னுடைய ஃபாரின் கரன்சியை சந்தையில விற்பனை செய்யுது. மார்க்கெட் பெட்டா மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் பார்க்கறாங்க. அங்க வந்து டாலர் வந்து இல்ல, டாலர் மார்க்கெட் இல்லைன்னு சொன்னா பிள்ளைகள் ஒரு 2 minutes தாங்கோ. I will come back. 2 minutes. It will take ஒரு 5 minutes break எடுப்போமா? I will come back. 5. Okay. இப்போ வந்து 5 minutes break எடுப்போம். பாப்போம். இப்ப மத்திய வங்கி தன்னுடைய டாலரை வந்து சந்தையில விற்பனை செய்கின்ற பொழுது சந்தையினுடைய அல்லது நாட்டினுடைய திரவத்தன்மை அதிகரிக்குமா குறையுமான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்க. அதை தொடர்ந்து அடுத்தது கேட்டாங்க
நாட்டினுடைய அதாவது நாணய தளம் மானிட்டரி பேஸ் கூடுமா குறையுமான்னு சொல்லி கேள்வி கேட்டுக்கிறோம் பிள்ளைகள். அப்ப நாணய தளம் கூடுமா குறையுமா பிள்ளைகள்? கூடுமா குறையுமா சொல்லுங்க நீங்க முதலாவது. நாணய தளம் கூடுமா குறையுமா பிள்ளைகள்? எஸ் நோ சொல்லுங்க, நான் அடுத்தது ஆன்சர் சொல்லுங்க. இல்லைங்க என்ன காரணம் சொல்லுங்க. நாணய தளம் கூடுமா குறையுமா பிள்ளைகள்? நாணய தளம் குறையும் சார். குறை பா சரி பா. அடையில மத்திய மலை இருந்த வேலை தெரியல சார், ஆனா சவுண்ட் இல்ல. என்ன சவுண்ட் பிளாங்க இல்லையா? இல்ல உங்களோட கேக்குது சார், மத்தவங்க வந்துட்டாங்க தெரியல. சரி சரி ஓ மென்ன மெட்ட தெரியல. சரி சும்மா கரெக்ட் பிளாங்க பண்ணோம். சரி மெரேமா சரி. என்னன்னு சொன்னா நாணய தளம் என்று சொன்னா பிள்ளை கவனிங்கோ. நாணய தளம் என்று சொன்னா தான் நான் சொன்னேன் உங்களுக்கு மத்திய வங்கியினுடைய பொறுப்புகள் ஞாபகம் இருக்கா? மத்திய வங்கியின் பொறுப்புகள். ஓம் சார் நாணய தளம். அதாவது மத்திய வங்கி தான் அச்சடிச்சு வெளியீடு செய்த நாணயங்கள் எல்லாம் மத்திய வங்கி பொறுப்புகள். மத்திய வங்கியின் பொறுப்பு அதாவது நாணயங்கள் யாரு நாணயத்தை அச்சிட்டு வெளியீடு செய்தது? மத்திய வங்கி. மத்திய வங்கி தான் நாணயத்தை வந்து வெளியீடு செய்தது. ஆகவே சுற்றோட்டத்தில் காணப்படுகின்ற நாணயங்கள் எல்லாம் மத்திய வங்கியோட பொறுப்புகள். அப்ப இவையெல்லாம் நாணய தளம் சொல்லுவோம் தானே? நாணய தளம் அதாவது அப்ப நாணயங்கள் சுற்றோட்டத்தில் அதிகமாக காணப்பட்டால் நாணய தளம் அதிகமா இருக்குமா குறைவா இருக்குமா? அதிகமா இருக்கும் சார். அதிகமா இருக்கும். ரைட். அப்ப பாருங்க, இப்ப மத்திய வங்கி சொல்லுங்க, மத்திய வங்கி நாணய மாற்று வீத தளம்பலை சீராக்குவதற்கு தன்னிடம் இருந்த வெளிநாட்டு நாணயத்தை மத்திய வங்கி சந்தையில் விற்பனை செய்கின்றது. விற்பனை செய்யணும் சொன்ன உங்களுக்கு. ஆகவே சந்தையில மத்திய வங்கி எப்படி நாணயத்தை விற்பனை செய்ய சொல்லுங்க பாப்போம். எப்படி விற்பனை செய்யும்? தன்னுடைய வெளிநாட்டு நாணயத்தை சந்தையில கொண்டு வந்து கொடுத்துட்டு அதற்கு பதிலாக எதை எடுத்துட்டு போக உள்ளுக்குல? வெளிநாட்டு முறைகள் இல்ல அப்படி இல்ல. இப்ப சிம்பிள் சென்ட்ரல் பேங்க் அங்க இருக்குது பக்கத்துல கோல்ட் ரோட்ல இருக்கு சென்ட்ரல் பேங்க். அது என்ன செய்யுது? அதை பாக்குது, பெட்டா மார்க்கெட்டை பாக்குது, பெட்டா அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பாக்குது. அங்க டாலர் விலை கூட போகுது, 203 5 போகுது. அப்ப என்ன செய்யுது? தன்னுடைய உள்ள டாலரை கொண்டு வந்து சந்தையில வந்து விற்பனை செய்யுதுன்னு சொன்னாங்க உங்களுக்கு. விற்பனை செய்யுது. அப்ப ஒரு 2 பில்லியன் டாலர் வந்து கொண்டு சந்தையில் விற்பனை செய்தால் அந்த 2 பில்லியனுக்கு 2 பில்லியன் என்ன கொடுக்குது? டாலரை கொடுத்துட்டு எதை வாங்கிட்டு போகுது சந்தையில? டாலருக்கு பதிலா எதை எடுத்துட்டு போகுது உள்ளுக்குள்ள? விற்பனை செய்யுது. மத்திய வங்கி தொடர்ந்து விற்பனை செய்யுது சந்தையில. அவ்வளவுதான் சொன்னேன் உங்களுக்கு. மத்திய வங்கி என்ன வருது? வெளியே வருது டாலர் வெளியே வருது. அப்ப எது உள்ள போகுது? இப்ப ரூபா சார், உள்நாட்டு ரூபாய் உள்ள போகுது. சிம்பிளா செய்யுது. விற்பனை செய்யறது. நிறைய டாலர் இருக்குது, நான் விற்பனை செய்யறேன் உங்களுக்கு. விற்பனை செய்யறப்ப வந்து ப்ரொடியூசர்ஸ். அப்ப சந்தைக்கு டாலர் வருது. சந்தைக்கு டாலர் வந்த உடனே டாலர் பில்லியன் செய்ய பார்க்கணும். இப்ப டாலர் பில்லியன் செய்ய பார்க்கணும். டாலர் குறைய பார்க்கும். அதாவது 2 பில்லியன் டாலர் வந்து மத்திய வங்கியிலிருந்து வேறு சந்தைக்கு வருது, மத்திய விற்பனை செய்யுது. அப்ப 2 பில்லியன் டாலர் வந்து எவ்வளவு விற்குது? ஒரு 202 விற்குது. அப்ப டாலர் கூட விரைக்க, டாலர் வந்து நிறைய விரைக்க விலை உடனே குறையும். டாலர் விலை குறைய பார்க்க முடியும். ஆகவே தன்னை டாலர் வித்து போட்டு மத்திய எது கொண்டு போகுது உள்ளுக்குள்ள? நாணயம், இலங்கை நாணயம் ரூபாவை கொண்டு ரூபா வந்து சென்ட்ரல் பேங்க் போகுது. சென்ட்ரல் பேங்குக்கு ரூபா தான் போகுது திருப்பி. அப்ப சென்ட்ரல் பேங்க் ரூபா போகுது, எங்க இருந்து போகுது? மார்க்கெட்ல இருந்து போகுது. அப்ப மார்க்கெட்ல இருந்து ரூபீஸ் என்ன போகுது? சென்ட்ரல் பேங்க் போகுது. இப்ப பாருங்க, இதனால அந்த லிக்விடிட்டி திரவத்தன்மை கூடுமா குறையுமா? இப்ப சொல்லுங்க.
திரவத்தன்மை குறையும். குறையும். இதான் விட இப்ப பாருங்க இருக்குது கல்யாணம் சொல்லுவாங்க. சார் பொதுவா வந்து மத்திய வங்கி வந்து டைரக்டா பணத்தை வாங்காது தானே சார்? பணம் ரூபாய் வாங்கிட்டு டாலர் எப்படி சார் வெளியிடும்? அது வந்து பணத்தை வெளியிடுறதோ இல்ல இல்ல என்ன சார் மத்திய வங்கி என்ன செய்யுமான்னு சொன்னா சந்தையை பாக்குது, அங்க எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டை பாக்குது. எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பாக்குதுன்னு சொன்னா மார்க்கெட்டை பார்த்தா மார்க்கெட் வந்து மோசமா போய்கிட்டு இருக்குது. 190 to 110 போகுது. இப்ப 10 போனா மத்திய வங்கியால் கொண்டு பண்ண முடியாது. சொல்லலாம் நீங்க இவ்வளவு வில்லியமா சொல்லலாம். அது மத்திய வங்கி இந்த நாட்டினுடைய டாலர் ஷார்டேஜ் சந்தையில டாலர் ஷார்டேஜ் தவிர்க்கிறது, ஷார்டேஜ் வந்து இல்லாம பண்ணதுக்காக செய்யும். என்னோட உள்ள டாலர் வந்து பம்ப் பண்ண போகுது மார்க்கெட்டுக்கு. பம்ப் பண்ணி போட்டு அதுக்கு பதிலாக வந்து தன்னுடைய கரன்சி தான் கொண்டு போகுது. சும்மா குடிக்கல தானே. சென்ட்ரல் பேங்க் வந்து ஒரு நிறுவனமா நினைச்சு கொள்ளுங்க, அல்லது ஒரு நபரை நினைச்சு கொள்ளுங்க. சென்ட்ரல் பேங்க் நீங்கள் சென்ட்ரல் பேங்க் தன்னுடைய டாலர் கொண்டு கொடுத்துட்டு சந்தையில் விற்பனை செய்து போட்டு அதுக்கு பதிலாக தன்னை காசு கொண்டு போகுது. வித்த காசு இருந்தாரு சந்தைக்கு, அந்த வித்தா அந்த காசு கிடைக்கும். அந்த சென்ட்ரல் பேங்க் அதை கொண்டு போகுது. அவர் $2 பில்லியன் பெறுமதி, $2 பில்லியன் பெறுமதி, $2 பில்லியனுக்கு வந்து $2 பில்லியன் பெறுமதியான டாலர் வித்து போட்டு அதுக்கு சமனான லோக்கல் கரன்சியை கொண்டு போய் உள்ள கொண்டு போகும். விற்பனை செய்யறதானே, சும்மா கொடுக்கல தானே. கம்பெனிமெண்ட்ஸ் இது வந்து சென்ட்ரல் பேங்க் இஷ்யூ. இந்த சென்ட்ரல் பேங்க் சேல் foreign currencies instead of the local currency. அது விற்பனை செய்யுது மார்க்கெட்ல. எப்படி விற்பனை செய்யறதுன்னு சொன்னா உதாரணத்துக்கு பாருங்க. இப்ப சிலோன் பெட்ரோலியம் கம்பெனி, சிலோன் பெட்ரோலியம் கார்பரேஷன் என்ன செய்யுது, பெட்ரோலை வந்து இஷ்யூ பண்ணுது, பம்ப் பண்ணுது எல்லாரும். அப்ப சிபிசிக்கு எப்படி காசு கிடைக்குது? லோக்கல் மணிதான் காசு கிடைக்குது. சில ருபீஸை தான் எல்லாம் கலெக்ட் பண்ணுது. அப்ப இது என்ன செய்யணும், தன்னுடைய செட்டில்மெண்ட் செய்யறதுக்கு சவுதிக்கு பே பண்ணணும்னு சொன்னால் அது வந்து அந்த காசு கொண்டு போய் கன்வெர்ட் பண்ண இதுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்ப சிபிசி என்ன செய்ய எல்லாருக்கும் கோல் பண்ணும், எல்லா பேங்க்கும் கோல் பண்ணும், நாங்கள் எங்களுக்கு $1 பில்லியன் தேவை. அப்ப எல்லா பேங்க் HSBC சொல்லும் நாங்கள் 1 பில்லியன் தருவோம், உங்களோட ரேட் வந்து 215 rupees, 215 ரூபான்னு சொல்லும் டாலர் விலையை தீர்மானிக்கும். HSBC சொல்லும் 250 ரூபான்னு சொல்லும் HSBC. அப்ப BOC சொல்லுது நாங்க 210 ரூபாய் தரோம்னு சொல்லுவோம். அதே மாதிரி சென்ட்ரல் பேங்க் சொல்லுது நாங்க வந்து உங்களுக்கு 205 சொல்லும், 205 ரூபாய் சொல்லும் சென்ட்ரல் பேங்க் கொடுக்கும். அப்ப யாரு அன்னைக்கு யாரு வந்து அந்த குறைந்த விலையில மார்க்கெட்டு காசு கொடுத்தாங்களோ அதான் அங்க ரேட்டா பதியப்படுவாங்க. அப்ப அன்னைக்கு 205 ரூபாய்க்கு தான் சென்ட்ரல் பேங்க் இஷ்யூ பண்ணு, சென்ட்ரல் பேங்க் வந்து வித்திருக்கு காசு சிபிசிக்கு. அப்ப அதான் அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட். அப்ப இங்க வந்து இது வந்து பையர்ஸ் வந்து சிபிசியும் செல்லர்ஸ் வந்து இது சென்ட்ரல் பேங்க் காணப்படுறீங்க. அதே போல பேங்க் ஆஃப் சிலோன் வந்து 203 ரூபாய் கொடுத்தா அதான் அந்த ரேட்டா காணப்படுவாங்க. ஆகவே இப்படி நடக்குது. அதாவது வெளிநாட்டு நாணயத்துக்கான கேள்வியால் நிரம்பலான விலை தீர்மானிக்கப்படுறீங்க. ஆகவே சென்ட்ரல் பேங்க் சொன்னால் இது போலதான் சந்தையில காணப்படுற இந்த டாலர் ஷார்டேஜை வந்து சமாளிக்கிறது, டெம்பரரி சமாளிக்கிறது தன்னுடைய டாலரை வந்து விற்பனை செய்யுது. சந்தையில விற்பனை செய்துட்டு அதுக்கு பதிலாக வந்து வெளிநாட்டு தங்களோட லோக்கல் காசை கொண்டு போய் உள்ளுக்கு கொண்டு போகுது. அப்போ ஃபாரின் கரன்சி வெளியே வருது, லோக்கல் கரன்சி வந்து உள்ளுக்கு போகுது, சென்ட்ரல் பேங்க் போகுது. ஆகவே கேட்ட கேள்வி சொன்னால் இதனூடாக நாணய தளம் மானிட்டரி பேஸ் என்ன செய்யும் சொன்னால் மானிட்டரி பேஸ் குறையும். ஏனென்றால் நாணய தளம் என்பது மத்திய, அதாவது சுற்றுவட்டத்தில் காணப்படுகின்ற தாளுலக நாணயங்களை தான் நாங்கள் சொல்றது நாணய தளம் என்று சொல்லுவோம். அதாவது மத்திய பொறுப்புகள். ஆகவே பணம் வந்து சுற்றுவட்டத்திலிருந்து மத்திய வங்கிக்கு போனால் அதுல வந்து நாணய தளம் வந்து குறையும். அதே போல சுற்றுவட்டத்திலிருந்து பணம் வந்து மத்திய வங்கிக்கு போகின்றபடியால திரவத்தன்மை கூடுமா குறையுமா? சொல்லுங்க. மத்திய வங்கி அதாவது பணமானது சந்தையிலிருந்து மத்திய வங்கி செல்கின்ற பொழுது அந்த சந்தையினுடைய திரவத்தன்மை கூடுமா குறையுமா? திரவத்தன்மை குறையும். அதான் விட. அப்ப சிம்பிளா ஒவ்வொருல பாத்தீங்கன்னா
கொஞ்சம் திருத பூர்வமாக தான் தெரியும் எங்களுக்கு. ஆனா அவதானம் யோசிக்கணும், டீப்பா யோசிக்கணும். அதாவது சிபிஎஸ்எல் என்ன செய்யுதுன்னு சொன்னா தன்னுடைய ஃபாரின் கரன்சியை வந்து விற்பனை செய்யணும்னு சொன்னா விற்குதானே, வித்தா வித்தா ஒரு ஒன்று வாங்க தானே எங்களுக்கு. அந்த விற்பனை செய்தா அந்த வித்தது பதிலாங்களுக்கு என்ன கிடைக்கும், அந்த என்ன கிடைக்கும், அந்த மணி கிடைக்க போகுது. உங்களோட பாருங்க, உங்களோட கை உங்களோட கையில ஃபாரின் கரன்சி இருந்தால் அது நீங்க வித்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு லோக்கல் கரன்சி கிடைக்கும். அதுபோல சென்ட்ரல் பேங்க் விற்குது, டாலரை விற்று கரன்சி வாங்கி லோக்கல் கரன்சி எடுத்துட்டு போகுது. ஆகவே கரன்சி சுற்றுலத்திலிருந்து சென்ட்ரல் பேங்க் போகின்ற பொழுது நாணய தளம் குறையும், இருபத்தஞ்சு குறையும் இருக்கு. அப்ப நான் இதை லோட் பண்ண போயிருக்க எங்களுடைய இது கட் ஆகுது போல காப்பம் இருக்கா. சொல்லுங்க. ஒரு சென்ட்ரல் பேங்க் வந்து தான் அச்சடிக்கிற நாணயத்தை வெளியிடுறதுக்கு திரைசேரி முறையை வாங்கி தானே சார் வெளியிடுது? அப்படி என்று இல்லையே, அப்படி என்று இல்லை. அப்படி திரைசேரி உண்டியில என்ன செய்து வாங்குதா? யார்கிட்ட மத்திய யார்கிட்ட வாங்குது? விற்பனை செஞ்ச வங்கிகளோ இல்லாட்டி யாரு விற்பனை செஞ்சிருந்ததை மறுபடியும் கொள்வனவு செய்யறதுனூடாக தானே அதை திரும்ப விற்பனை ரெண்டு ஒன்று வந்து சென்ட்ரல் பேங்க் கவர்மெண்ட் வந்து சிபிஎஸ்ல கேட்ட உடனே சென்ட்ரல் பேங்க் என்ன செய்யலாம்னு சொன்னா காசு வந்து பிரிண்ட் பண்ணி அப்படியே பண்டலா கொடுக்கலாம். ஒரு முறை இருக்குது. அதாவது சென்ட்ரல் பேங்க் அதாவது கவர்மெண்ட் என்ன செய்யும்னு சொன்னால் தன்னுடைய பட்ஜெட் டெபிசிட்டுக்கு பாதுட்டு பற்றாக்குறைக்கு ஈட்ட செய்யணும்னு சொல்லி கவர்மெண்ட் செய்யணும், சென்ட்ரல் பேங்க் கேட்கும் காசுக்கு கேட்ட சென்ட்ரல் பேங்க் நியூ கரன்சி அச்சடிச்சு போட்டு இஷ்யூ பண்ணி விட்டுரும். என்ன கொண்டு போவோம்னு சொல்லிட்டேன். ஓகே, அவர்கிட்ட மிஷின் தானே அடிச்சு விட்டு கொடுக்கும். சரி, இன்னும் ஒன்று இருக்குது. தாங்கள் காசு அச்சடிக்காமல் அரசாங்கம் பணம் கேட்டதுக்கு பதிலாக என்ன செய்யணும், தாங்கள் ட்ரெஷரி பாண்டை பிரிண்ட் பண்ணுவேன். ட்ரெஷரி பாண்ட் ஓ ட்ரெஷரி பில் கவர்மெண்ட் சொல்லும் என்னடா, எங்களோட ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் சொல்லும் எங்களுக்கு வந்து ஃபாரின் கரன்சி வேற வெளிநாட்டு நாணயம் எங்களுக்கு லோன் தராங்க. யாரு? மலேசியா லோன் தருது, சைனா லோன் தரும். தருமன்னு சொன்னா உடனே கொடுக்க மாட்டுது. நாங்கள் தாரமன்னு சொல்லி அவங்க ஷோ பண்ணா சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு செய்து தர வேணும், எங்களோட ரேட் அக்ரிமெண்ட் செய்ய வேணும் சொல்லி நிபந்தனைகள் போடுவாங்க. உடனே லோன் தானே உடனே கொடுக்க மாட்டாங்க. சில ஃபார்ம் எல்லாம் ஃபிட் பண்ணணும், அதில் சில ஒப்பந்தங்களை செய்யணும். அதுக்காகவே இந்த மலேசியா அல்லது பங்களாதேஷ் காசு ஆரம்பிச்சுன்னா உடனே கொடுக்க மாட்டேது, டைம் எடுக்கும். ஒரு 1 month டைம் 2 months டைம் எடுக்கும். ஆகவே கவர்மெண்ட் சொல்லும் எங்களுக்கு மலேசியால இருந்து ஒரு $2 பில்லியன் வருமானு சொன்னா அதை சென்ட்ரல் பேங்க் சொல்லும். ஆகவே சென்ட்ரல் பேங்க் சொல்லும் ஓகே உங்களுக்கு 2 பில்லியன் எப்போ வருமானு சொன்னா 3 months வரும், அல்லது 1 month கிடைக்கும். அப்படின்னு சொன்னா சென்ட்ரல் பேங்க் சொல்லும் ஓகே உங்களுக்கு 1 monthல உங்களுக்கு காசு வந்தா பிறகு எங்களுக்கு இந்த காசு தாங்கன்னு சொல்லி சென்ட்ரல் பேங்க் சொல்லி கவர்மெண்ட் சொல்லி. அப்ப அரசாங்கத்தின் சார்பில் சென்ட்ரல் பேங்க் என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு ட்ரெஷரி பாண்ட் பில் அடிக்கும். ட்ரெஷரி பில் அச்சடிச்சு அங்கே கமர்ஷியல் பேங்க்ஸ் பப்ளிக்ஸ் எல்லாம் விற்பனை செய்து அந்த பணத்தை கொண்டு வந்து அந்த பணத்தை சென்ட்ரல் பேங்க் செய்யணும்னா மத்திய கவர்மெண்ட் கொடுக்கும். ஆகவே இது வந்து காசை பிரிண்ட் பண்ணாமல் கமர்ஷியல் பேங்கிட்ட போய் இந்த ட்ரெஷரி பில்ல வித்து காசை கொடுக்கிறது. அப்ப இங்க நியூ கரன்சி பிரிண்ட் பண்ணப்படையில்லை. ஆனா இப்படி என்ன நடக்கும்னு சொன்னால் கமர்ஷியல் பேங்கிட்ட போய் லோன் எடுத்தால் பாதுகாப்பு பற்றாக்குறைக்கு அங்க கடனாக்கம் ஏற்பட்டு நாட்டில் பணவீக்கம் ஏற்படும். அதே போல சென்ட்ரல் பேங்க் சிறுவழியில் பார்க்கும் இதெல்லாம் பிரிண்ட் பண்றது எப்படி போய் யோசிக்கும். சிறுவழியில அரசாங்கத்துக்கு காசு தேவைப்படுது, ஆனா கடன் கொடுத்து யாரும் இல்லை, வெளிநாட்டுல உள்நாட்டம் இல்லை. அப்படி என்று சொன்னால் அப்ப நாங்கள் 3 மாதத்துக்கு அல்லது 6 மாதத்துக்கு ட்ரெஷரி பாண்ட் அடிச்சோம்னா அந்த அதை மீட்க முடியாது, மத்திய வங்கி மீட்க முடியாது, காசு இல்லை மத்திய வங்கி. எனவே மத்திய வங்கி பார்க்க உடனே தாங்களாகவே புது கரன்சி அச்சடிச்சு சென்ட்ரல் பேங்க் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இஷ்யூ பண்ணி விட்டுரும். அப்ப இப்படி இஷ்யூ பண்ணா நாட்டுல பண நிலம்பர் கூடும். ஏன்னா சென்ட்ரல் பேங்க் கவர்மெண்ட் காசு போனா கவர்மெண்ட் செலவழிக்கும், செலவழிச்சா பொதுமக்கள் கையில் காசு சேரும், அவை நல்ல பணவீக்கம் ஏற்படும். அப்ப 2 வழிகள் இருக்கு. ஒன்று வந்து காசு அச்சடிக்காமல் பேங்க்ல போய் கடன் எடுக்கிறது, எது கொடுத்து பில்ல கொடுத்து, அல்லது மத்திய வங்கி புதிய காசை பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். அப்ப நீங்க உங்களை பேப்பர்ல பார்த்துப்பீங்க 880 crores
காசை அச்சடிச்சு கவர்மெண்ட் கொடுத்தேன்னு சொல்லி பேப்பர்ல பார்த்துருப்பீங்க. சும்மா அப்படி தான். காசை பிரிண்ட் பண்ணா சந்தையில பண நிலங்களை கூடி பணவீக்கம் ஏற்படும் தெரியும். சொல்லுங்க. பிரிண்ட் பண்ண காசை எப்படி சார் கவர்மெண்ட் சென்ட்ரல் பேங்க் மக்களுக்கு வெளியிடும்? எப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் ஏன் கவர்மெண்ட் வந்து காசை கடன் எடுத்து சொல்லுங்க சென்ட்ரல் பேங்க் கிட்ட போய் பாதிட்டு பற்றாக்குறை தானே. பாதிட்டு பற்றாக்குறைக்கு மற்றது வந்து COVID-19 இந்த பேண்டமிக்கால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி பண்றதுக்காக அப்படித்தான் கவர்மெண்ட் தேவைக்கு கவர்மெண்டே ப்ரொஜெக்ட் இருக்கு. அதாவது ரோட் போட வேணும், கோவிட் பேண்டமிக் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மானியங்கள் கொடுக்க வேணும், அந்த பாதிப்பு பற்றாக்குறைக்கு நிதியீட்டம் செய்ய வேணும் இல்லை அப்படி. ஆகவே எல்லா திட்டங்களையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. உதாரணத்துக்கு ஒரு ஏர்போர்ட்டை கட்டுது, ஒரு ரோட் போடுதுன்னு சொன்னோம்னா அதுக்கு வந்து நேஷனல்ஸுக்கு அவங்க கண்ட்ராக்டர் காசு கொடுக்க தானே வேணும். கண்ட்ராக்டர் காசு கொடுக்கணும், மற்றது லேபர் சார்ஜஸ் காசு கொடுக்குறது, மெட்டீரியல் காசு கொடுக்கணும். அப்படி கவர்மெண்ட் செலவழிக்கும். இந்த செலவழிச்ச உடனே கடைசி யார்கிட்ட போய் சேர போகுது? லேபர்ஸ் எல்லாம் யாரு, மெட்டீரியல் விற்கிறவர் யாரு, அதெல்லாம் போய் மார்க்கெட்ல போய் கடைசி ரீச் பண்ண போகுது. மார்க்கெட் ரீச் பண்ணா கடைசி பொதுமக்கள் கையில போய் சேருங்க. காசு சேர்ந்தா நாட்டில் பண நிலமை கூடி பணவீக்கம் ஏற்படும். டவுட்டுக்கு அப்புறமும் எப்படியோ கவர்மெண்ட் காசு போய் சேர்ந்தால் அது பல்வேறு திட்டங்களோட வந்து பொதுமக்களிடம் போய் சேரும். சார் எனக்கு என்ன சென்ட்ரல் பேங்க் வந்து இப்ப பணத்தை பணமாவே வெளியிடுமா சார், இல்லாட்டி பணத்தை எப்படி மக்கள் மத்தியில பணத்தை பணமாவா கொண்டு வந்து ரெண்டு வழிகள்ல காசு கொடுக்கும் சென்ட்ரல் பேங்க் கவர்மெண்ட்டுக்கு. ஒன்று வந்து கடன் எடுக்கும் போய் இது சந்தையில வந்து இப்ப மற்ற பில் கொண்டுள்ள தான் அடிச்சு கொடுத்து இப்ப நடக்குதானே. இப்ப கவர்மெண்ட்டுக்கு வந்து காசு வேணும்னு சொல்லித்தான் நிறைய இந்த பாண்ட் எல்லாம் இஷ்யூ பண்ணது உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டு. சென்ட்ரல் பேங்க் தான் சென்ட்ரல் பேங்க் என்பது வந்து அரசாங்கத்தினுடைய வங்கியா செயற்படும். அரசாங்கத்தின கடன் பணங்கள் ஆலோசனை செய்யப்படும் சென்ட்ரல் பேங்க். ஆகவே அரசாங்கத்துக்கு காசு தேவைன்னா போய் அரசாங்கமும் சென்ட்ரல் பேங்க் போய் காசு கேட்கணும். அப்படி கேட்டாலும் சொல்லுங்க கவர்மெண்ட் இந்த உண்மையா கவர்னர் சொல்லுவார், நாங்க காசு பிரிண்ட் பண்ண இயலாது. எப்படி இயலாதுன்னு சொன்னா எங்கிட்ட ஸ்டாக்ஸ் இருக்க வேணும், லோக்கல் அண்ட் ஃபாரின் அசெட்ஸ் இருந்தா மட்டும்தான் அவ்வளவுக்கு அந்த லெவலுக்கு நாங்க காசை பிரிண்ட் பண்ணலாம். அந்த ஸ்டாக்ஸ் இல்லைன்னு சொன்னா அதுக்கு மேலாக நாங்கள் காசை பிரிண்ட் பண்ண இயலாது. ஆகவே நாங்கள் எங்களோட இருப்பு மட்டத்தினை விட அல்லது சொத்து மட்டத்தினை விட மேலதிகமாக நாங்கள் நாணயத்தை அச்சிட்டு வெளியீடு செய்யணும்னு சொன்னால் அந்த பணம் போய் இந்த சந்தையில போய் சேர்வடைந்து நாட்டுல பணம் கூட்டி பணம் விற்கிறது மேற்படும் என்றுதான் நடக்குது. ஆனா சொத்து மட்டம் உயர்வாக இருந்த எங்களுடைய உள்நாட்டு சொத்துக்கள், ஃபாரின் அசெட்ஸ், லோக்கல் அசெட்ஸ் எல்லாம், வெளிநாட்டு நாணயங்கள், வெளிநாட்டு பிணைகள், வெளிநாட்டு முடிகள், உள்நாட்டு பிணைகள், உள்நாட்டு முடிகள் எல்லாம் இருக்குமென்னு சொன்னோம்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் நிறைய பணத்தை அச்சிட்டு வெளியே செய்யலாம். நாங்கள் அப்படி இருப்புகள் எங்கள்ட இல்லை, வெளிநாட்டு நாணயத்தின் பொதுவில் இருப்புகள் மத்திய இல்லை. அப்படி இல்லாத சந்தர்ப்பத்துல நாங்கள் இப்படி நாணயங்கள் எல்லாம் அச்சிட்டு வெளியிட்டு செய்யணும்னு சொன்னா நாட்டுல நிதி நெருக்கடியே ஏற்படும், பிரச்சனையே ஏற்படும். பார்த்தீங்கன்னா ஒரு இறக்குமதி பொருட்களுடைய விலை அதிகமாக காணப்படுது, கேஸினுடைய விலை உயர்வாக காணப்படுது. 2700 போயிட்டுது, 1070 இருந்தது போயிட்டு. ஆகவே எங்கள்கிட்ட ரூபாய் பெருமதி குறைவடைஞ்சு போச்சு. 5000 ரூபாய் நோட்டு 5000 ரூபாய் கொண்டு கொடுத்தோம்னா நீங்க எவ்வளவு பொருளை வாங்கலாம் முதல் ஒரு 10 வருடத்துக்கு முதல். இப்ப பாருங்க அதுல பெருமதி குறைவடைந்து போகுது. இதை நான் நாணயத்தினுடைய பெருமதி வீழ்ச்சி அடையும் சொல்லுவாங்க, உட்பெருமதி வீழ்ச்சி அடையும் சொல்லுவாங்க. ஆகவே மத்திய வங்கி அரசாங்கம் மத்திய வங்கி விண்ணப்பித்தால், கடனுக்கு விண்ணப்பித்தால் மத்திய வங்கி விரும்பினால் கடன் கொடுக்கலாம். இல்லை அந்த மத்திய வங்கியின் ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா கடன் கொடுக்க முடியாமல் போகலாம் மத்திய வங்கி கவர்மெண்ட். வேறு டவுட் இருக்கா கேளுங்க. ஓகேயா? ஓகே சார். ரைட். வெளியே பார்க்க இருக்கா? இது வந்து பாஸ்ட் பேப்பர் கேள்வி தான். இது பிரச்சனை பார்க்கலாம் நீங்க. சரி, பேப்பர் விளங்குதா? அப்படியே பார்க்க விளங்குதா?
இல்ல பேப்பர் வாங்குதா? ஓம் சார் ஓம். கேள்வி வாசிக்கிறீங்களா பாப்போம், கொஞ்சம் நீங்க பாருங்க. கேள்வி ஐந்த பாருங்க, கேள்வி பாருங்க. இதான் கடைசியா பார்த்த கேள்வி. இது ஓகே தான். இந்த கேள்வி இது எத்தனையாம் கேள்வி? மூன்றாம் கேள்வி. மூன்றாம் கேள்வி ஓகே விளங்கி இருக்கும் விட உங்களுக்கு. மூன்றாம் கேள்விக்கு மூன்றாவது விட பார்த்தாங்களானே. அதாவது அந்த கடனாக்க பொறிமுறையை பாதிக்கிற காரணி பார்த்தனாங்க. இங்க பாத்தீங்கன்னா வாடிக்கையாளர் விலகல் காரணமாக பண கசிவுகள்ல ஒரு வீழ்ச்சி ஏற்பட வேணும். அதே போல மிகி ஒதுக்கெல்லாம் வந்து மிகி ஒதுக்க ஒரு வீழ்ச்சி ஏற்பட வேணும். மற்றது கொடுக்கணுக்கான கேள்வி ஒரு அதிகரிப்பு ஏற்படும். அப்ப கடனுக்கான கேள்வி கூட வேணும், ஒதுக்கங்கள் குறைய வேணும், பண கசிவுலாம் குறைய வேணும். இது மூன்றாவது படி தான் இது புரதமாக காணப்படும். இந்த பாருங்க, இந்த கேள்வி வாசிங்க. இந்த கேள்வி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலங்கை ரூபாவின் எல்கேஆர் வெளிநாட்டு பேரளவு பெறுமதி வழக்கமாக ஐக்கிய அமெரிக்க டாலரை தொடர்படுத்திய யுஎஸ்டி எல்கேஆர் என தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை ரூபாய் தேய்மானம் அடைவதற்கு அழுத்தத்தை பிரயோகிக்க முடியுமான நேரடியான மற்றும் முக்கியமான காரணிகளில் ஒன்றாக காணப்படுவது. அப்ப பாருங்க, இலங்கை நாணயத்தின் பெறுமதி வீழ்ச்சி அடைவதற்கான ஒரு காரணியாக இருப்பது யாருன்னு கேட்டுக்கலாம் பிள்ளைகள். இதுக்கு விட சொல்ல முடியும்னா பாருங்க, ஒன்று மோசமான வானிலை காரணமாக வேளாண் உற்பத்தி பாதிப்படைதல், இரண்டாவது அரசு மற்றும் தனியார் துறை இரண்டினதும் இறக்குமதிகளுக்கான கேள்வியை மட்டுப்படுத்துவதற்காக அரசின் செயற்திறன் மிக்க கொள்கை. அப்பாருங்க, அரசாங்கம் இறக்குமதிக்கான கேள்வியை கட்டுப்படுத்துறதுக்காக அரசாங்கத்தின செயற்திறன் மிக்க கொள்கை ஒன்று இருக்குதான் பிள்ளையா. இது நல்ல விஷயம் தானே. இப்படி இருந்தால் இலங்கை ரூபாயின் பெறுமதி தேவடையாது. இறக்குமதிகள் எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்கு இருக்கும் என்று சொன்னால், நாங்கள் உள்நாட்டு உற்பத்தி பண்ணுவோம் என்று சொன்னால் எங்களோட ரூபாய் தொடர்ந்து விலை தேவடைய மாட்டாது, ரூபாய் விலை தேவடைய மாட்டாது. ஆனால் ஆவண்ணா இருந்தால் இலங்கை ரூபாய் பெறுமதி தேவடைய மாட்டாது. வேளாண் உற்பத்தி பாப்பம். அரசின் வர்த்தகம் சார்புடைய கொள்கைகளில் வெளிநாட்டு நேரடி முதலீடு மற்றும் சுற்றுலா பயணம் வருகிறது. பாருங்க, நேரடி முதலீடு அதிகரிக்கணும்னு சொன்னா ஃபாரின் கரன்சி வேறு எக்கச்சக்கமா வேறு உங்களுக்கு லங்கா ஐஓசி டயலாக் கம்பெனி மற்றது இப்படி வெளிநாட்டு கம்பெனிகள் எல்லாம் ஐபிஎம் அப்படி எல்லாம் ஆப்பிள் கம்பெனிலாம் இலங்கைக்கு வந்தா வெளிநாட்டு முதலீடு எல்லாம் வந்து சொன்னா எங்களோட வெளிநாட்டு சொத்துக்கள் வெளிநாட்டு நாணயம் உள்நாட்டு அதிகரிச்சா டாலர் தேவை எங்கட ரூபாய் தேவையடையுமா? இல்லை. அப்ப ஆவண்ணாவும் ஈனாவும் நடந்தால் இலங்கை ரூபாய் பெறுமதி அதிகரிக்கும், ரூபாய் பெறுமதி வீழ்ச்சி அடையாது, டாலர் அதிகரிக்க மாட்டாது. ஆனா ஆவண்ணா மீனாவும் ரூபாய் தேவையடைவதற்கு காரணம் இல்லை. ஈனா பாருங்க, ஐக்கிய அமெரிக்காவின் பெடரல் ரிசர்வ் தனது கொள்கை வட்டி விதத்தினை உயர்த்துதான். பாருங்க, அமெரிக்காவின் பெடரல் ரிசர்வ் சிஸ்டம் என்ன செய்யறது, அமெரிக்கான மத்திய வங்கி என்ன செய்யறது சொன்னால் தங்களோட வட்டி வீதத்தை உயர்த்துதான். அப்போ அமெரிக்காவில வந்து வட்டி வீதம் உயர்வாக இருந்தால் இலங்கையில முதலீடு செய்த அமெரிக்கர்கள் என்ன செய்யறான்னு சொன்னால் எங்கட இங்க இருந்த காசை திருப்பி எடுத்துக்கொண்டு போய் அமெரிக்காவில் முதலீடு செய்வார்கள். இலங்கை பங்கு சந்தையில வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இருக்கணும். அப்ப அந்த முதலீட்டாளர்கள் இலங்கையில கொள்வன் செய்த பங்குகளை வந்து விற்பனை செய்து போட்டு அமெரிக்காவினுடைய வங்கிகள்ல முதலீடு செய்வார்கள். இவ்வாறு முதலீடு செய்கின்ற பொழுது அவர்களுக்கு அதிக அளவு வட்டி வருமானம் கிடைக்கும். அப்ப இதனால் இலங்கையில் என்ன நடக்கும் என்று சொன்னால் இலங்கையில காணப்படுகிற வெளிநாட்டு முதலீடுகள் என்ன செய்யும், இலங்கையில இருந்து அமெரிக்கா நோக்கி போகும். இவ்வாறு இலங்கையில காணப்படுகின்ற வெளிநாட்டு நாணயம் அமெரிக்கா போகின்ற பொழுது டாலர் பெறுமதி அதிகரிக்கும், ரூபாய் பெறுமதி குறையும். இப்ப நடக்கிற பிரச்சனை ஏற்படும். வெளிநாட்டு முதலீட்டாளர் என்ன செய்வார்கள் சொன்னால் அமெரிக்கா நோக்கி பாடி எடுக்கணும் இலங்கையில இருந்து. அப்ப இலங்கையை விட்டு முதலீடு செய்யப்படும், வெளிநாட்டு போகும், அமெரிக்கா போகும். அப்ப இதனால் என்ன நடக்கும், டாலர் செய்யும் தொடர்ச்சியா கூடும், ரூபாய் பெறுமதி மோசமாக வீழ்ச்சி அடையும். இப்ப நடக்கிற சம்பவம் தான் இது. விட என்ன இதே அப்படியா இதுக்கு வந்து ஈன தான் அப்படியா இருக்கு. ஆனா வந்து வேளாண் உற்பத்தி வீழ்ச்சின்னு சொல்றது அது இதுக்கு மிகவும் பொருத்தமான விட இல்லை. ஆனா ஈயனாதான் முதலாவது மிகவும் சரியான விடையா இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க, இந்த கேள்வி பாருங்க பிளீஸ். அஞ்சாம் கேள்வி,
அஞ்சாம் கேள்வி பாக்குறீங்களா? உங்களை பேப்பர் விளங்குதா? விளங்குது சார். ஓகே ரைட். பாருங்க கேள்வி வாசிக்கிறது கவனிங்க. ஓர் சுதந்திரமாக மிதக்கும் செலாவணி வீத முறையில் கூட செலாவணி வீதம் அதிகமாக தளம்பலக்கூடியதாக மாறும் பொழுது செலாவணி வீதத்தை நிலைநிறுத்தும் நோக்குடன் வெளிநாட்டு செலாவணியின் கொள்வனவு அல்லது விற்பனவு மூலம் இலங்கை மத்திய வங்கி உள்நாட்டில் வெளிநாட்டு செலாவணி சந்தையில் தலையீடு செய்யலாம். இத்தகைய நடவடிக்கைகள் நாணயம் மற்றும் நிதியியல் முறைமை மீது பன்முக தாக்கங்களை கொண்டிருக்கும். இதான் கேள்வி வரப்போகுது. இதற்கேற்ப மத்திய வங்கி வெளிநாட்டு செலாவணியை விற்பதனால் ஏற்படும் சாத்தியமுள்ள தாக்கங்கள் எவையெனில், அதாவது கவனிங்க, மத்திய வங்கி வெளிநாட்டு செலாவணியை விற்பதால் ஏற்படும் சாத்தியமுள்ள தாக்கம் எவையெனு கேட்டுதான். அவ மத்திய வங்கி வெளிநாட்டு செலாவணியை விற்பனை செய்யுது. வெளிநாட்டு செலாவணியை விற்பனை செய்தால் சந்தைக்கு வெளிநாட்டு நாணயம் பெறும். எனவே விற்பனை செய்வதற்காக அந்த பணம் என்ன செய்யும்? உள்நாட்டு நாணயம் வந்து செய்யும் மத்திய வங்கி போகும். வெளிநாட்டு நாணயம் சந்தைக்கு பெறும், உள்நாட்டு நாணயம் வந்து மத்திய வங்கி போகும். இப்படி போகின்ற பொழுது நாணய தளம், அதாவது உங்களுக்கு தெரியும், சுற்றுலத்தில் காணப்படுகின்ற பணம் வந்து கரன்சிஸ் வந்து நாணய தளத்துல இருக்கு. ஆகவே இதனால பணம் வந்து மத்திய வங்கி செல்கிற பொழுது நாணய தளம் வீழ்ச்சி அடையும். அதே போல என்னென்ன நடக்கும்? அடுத்தது திரவத்தன்மையும் குறையும். அவ சுற்றுவட்டத்துல பணத்தின் அளவு குறையும். இங்க சுற்றுவட்டத்துல வந்து பணத்தின் அளவு குறைகின்ற பொழுது அந்த லிக்விடிட்டி லெவல் வந்து குறையும். லிக்விடிட்டி லெவல் குறைகின்ற பொழுது மானிட்டரி பேஸும் வந்து குறையுமா இருக்கு. ஆகவே ரெண்டு தாக்கம் இடம்பெறும். இங்க லிக்விடிட்டி குறையும், மற்றது மானிட்டரி பேஸும் குறையும்னு சொல்லுவோம். அப்ப ரெண்டு ஒதுக்கம் வந்து குறையும்னு சொல்லுவோம். நமக்கு விளங்கிதான் எத்தனை விட இருக்குது பாருங்க. விளங்கிதான் கவனிங்க. அதான் வெளிநாட்டு நாணயம் வந்து மத்திய வங்கியிலிருந்து சந்தைக்கு வரும். அப்ப மத்திய வங்கி வெளிநாட்டு நாணயத்தை விற்பனை செய்தால் அந்த உள்நாட்டு நாணயத்தை மத்திய வங்கி எடுத்துட்டு போகும், சென்ட்ரல் பேங்க் போகும். ஆகவே கரன்சி வந்து சந்தையிலிருந்து சென்ட்ரல் பேங்க் போகுது, லோக்கல் கரன்சி. ஆகவே இதனால சுற்றோட்டத்துல பணத்தின் அளவு இந்த லோக்கல் கரன்சியின் அளவு குறையும். ஆக திரவத்தன்மை குறையும். ஆகவே உங்களுக்கு தெரியும், சுற்றோட்டத்தில் காணப்படுகின்ற உள்நாட்டு பணம் வந்து நாணய தளத்துக்குள்ள உள்ளடங்குற விடயம். ஆகவே நாணய தளம் பணம் உள்ள போறது வழியால சென்ட்ரல் பேங்க் போற வழியால நாணய தளம் வீழ்ச்சி அடையும். நாணய தளம் வீழ்ச்சி அடையும் பிள்ளைகள் நடு சந்தை திரவத்தன்மை வீழ்ச்சி அடையும்னு சொல்லுவாங்க. பஞ்சாவதுக்கு வந்து எப்படி இருக்குது ஒடுக்க பள்ளிய முதலாம் வராத பள்ளி விட வெளிநாட்டு ஒதுக்கத்துல வீழ்ச்சி நான் போட்டுக்கிறீங்க. மத்திய வங்கி வீழ்ச்சி, எஸ் ஓகே. மத்திய வங்கியின் ஒதுக்கத்துல வீழ்ச்சி, நாணய தளத்துல வீழ்ச்சி, ஓகே ரைட் பாப்போம். மத்திய வங்கி ஆகவே முதலாவது பட சரி பள்ளி, ஓகே சரி. ஆகவே ஐந்தாவதுக்கு முதலாவது சரி, ஓகே சரி. ஒதுக்கம் வீழ்ச்சி, நாணய தளத்தை வீழ்ச்சி, ஓகே ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. ஆறாவது பாருங்க பிள்ளைகள், ஆறாவது கவனிங்க. வரவு செலுத்தல் பற்றாக்குறை நிதியீட்டுவதற்கு இலங்கை அரசாங்கம் பல்வேறுபட்ட மூலங்களிலிருந்து கடன் பெற்று வருகின்றது. சில மூலங்கள் பணவீக்கம் கொண்டவையாக இருக்கும், அதேவேளை சில பணவீக்கமற்றவையாக காணப்படும். இவ்வகையான மூலங்கள் மிகவும் பணவீக்க தன்மையாக காணப்படுது. கவனிங்க, அரசாங்கம் தனது பாதுகாப்பு பற்றாக்குறை வரப்போது உங்களுக்கு அக்டோபர் நவம்பர் மாதம் 12ஆம் தேதி உங்களுக்கு தெரியும் வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் வந்து வாசிக்கப்பட போகுது. உங்களுக்கு தெரியும் பார்க்கணும், இலங்கையினுடைய இலங்கை அரசாங்கம் எதிர்காலத்தில் 2022ஆம் ஆண்டுக்கு தனக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கின்ற வருமானங்களை தான் மேற்கொள்ளிருக்கிற செலவினங்களையும் அதே போல தான் மேற்கொள்ளும் செலவினங்களையும் அதற்கான வழிமுறைகளையும் முற்கணிப்பு செய்து நிதியமைச்சரால் தயாரிக்கப்பட்டு பாராளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் நடைமுறைக்கு வரதான் பாதுகாப்பு நடைபெறப்படும். உங்களுக்கு வரவு செலவு திட்டம்.
ஆகவே தற்பொழுது இலங்கை அரசாங்கம் வந்து தான் செலவிடுவதற்கென்று சொல்லி 2505 பில்லியன் வந்து ஒதுக்கீடு செய்திருக்குது. ஒதுக்கீடு செய்தது என்ன, திட்டமிட்டு இருக்குது. 2505 பில்லியன் பெருமதி அளவுக்கு தாங்கள் செலவு செய்வதற்காக அரசாங்கம் திட்டமிட்டு இருக்குது. திட்டமிட்டால் இனி வருமானத்தை பார்க்கணும். இனி செலவு வந்து அதாவது பட்ஜெட் என்பது பிள்ளைகள் எதிர்காலத்தில் தான் நடக்க போகுது. ஆகவே எதிர்வரும் ஆண்டுல வந்து அரசாங்கம் தான் மேற்கொள்ள இருக்கின்ற செலவினங்களையும் அதற்கான வழிமுறைகளையும் தனக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கின்ற வருமானங்களையும் அதற்கான வழிமுறைகளை முற்கணிப்பு செய்து நிதியமைச்சரால் தயாரிக்கப்பட்டு பார்லமெண்டால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் நடைமுறைக்கு வரும். அது சட்டமா வரும். இப்ப அதுக்கு சட்டமா இருக்கும். அது வந்து இப்ப அது வரைக்கும் வந்து இப்ப கடந்த கிழமை அதாவது தெரியும் அப்ரூவேஷன் பில்லுன்னு அழைக்கப்படுது, ஒதுக்கீட்டு சட்ட மூலம் என்று சொல்லி ஒன்ற வர்த்தமானில பிரசிக்கப்பட்டிருக்குது. அதுல பாத்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய செலவு 2505 பில்லியன் சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட செலவு. இது மாற்றம் அடையுது. அப்ப செலவை எதிர்பார்த்தாச்சு. இனி வருமானத்தை பார்க்க போய் கட்டாயம் வருமானம் வந்து 2505 பில்லியனுக்கு குறைவாக வருமானம் இருக்கு. இலங்கையின் வருமானம் குறைவா இருக்கு, கட்டாயம் செலவு அதிகமாக காணப்பட போகுது. எனவே ரெண்டுக்கும் இடையில ஒரு கேப் வர போகுது. அது நான் சொல்லும் பற்றாக்குறை. அப்ப அதாவது அரசாங்கத்தினுடைய வருமானத்தினை விட அரசாங்க செலவு அதிகமாக காணப்படுகிற பொழுதும் பாதிட்டு பற்றாக்குறை. இந்த பாதிட்டுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டால் அந்த பற்றாக்குறையை வந்து நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும், நிதியீட்டம் பண்ண வேண்டும். அப்ப நிதியீட்டம் செய்யறதுதான் நாங்கள் பயன்படுத்தப்படுற மூலங்கள் சொல்லப்பட்டது. மத்திய வங்கியில போய் கடன் எடுக்கலாம், வங்கித்துறையில போய் கடன் எடுக்கலாம், அரசாங்கம் வந்து ETF, EPF போன்ற போய் கடன் எடுக்கலாம். இப்படி எல்லாம் போய் அரசாங்கம் கடன் எடுக்கலாம். இவ்வாறு கடன் எடுக்கிற பொழுது நாட்டில பணவீக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் யாவின்னு கேட்டிருந்தாங்க. ஆகவே இந்த பாருங்க, இது பிஸ்கால் பாலிசி. உண்மை இந்த பாதுகாப்பு என்பது பிஸ்கால் பாலிசி சம்பந்தப்பட்ட விடயம். ஆகவே கவனிங்க, பொதுமக்கிட்ட போய் கடன் எடுக்கலாம், EPF கடன் எடுக்கலாம், வங்கித்துறை கடன் எடுக்கலாம், மத்திய கடன். ஆகவே இதுல எது அதிக அளவில வந்து பணவீக்க விளைவுகளை ஏற்படுத்தும்னு கேட்கிறாங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் என்ன விட விளைவு சொல்லுங்க பாப்போம். எது பணவீக்கம் ஏற்படுத்தும் உடனடியாக வந்து ஹலோ உடனடியாக பணவீக்கம் ஏற்படுத்தும் விளைவு. அதாவது ஊழியர் EPF, ETF வந்து அவண்ணா வந்து பணவீக்கம் ஏற்படுத்த மாட்டாது. ஆனா ஈனா பணவீக்கம் ஏற்படுத்தும் பிள்ளைகள், ஆனா உடனடியாக ஏற்படுத்த மாட்டாது. அதாவது ஈனாவும் விட பிள்ளைகள் இதுல மிகவும் உடனடியாக பணவீக்கம் ஏற்படுத்தும் என்று சொன்னா பிள்ளைகள், மிகவும் பணவீக்கம் எடுத்தோம்னா ஈனா விட பிள்ளைகள். ஏன்னு சொன்னா தெரியும் உங்களுக்கு, சொன்னோம் தானே, பாதிட்ட பற்றாக்குறைக்கு மத்திய வங்கி அரசாங்கம் என்ன செய்யணும்னா போய் இங்க மத்திய கடன் கேட்கும், போய் கடன் கேட்கும். மத்திய வங்கி அரசாங்கத்தை வங்கி தானே உடனடியாக என்ன செய்யும், காசை அச்சடிச்சு கவர்மெண்ட் கொடுக்கும். கவர்மெண்ட் எடுத்த உடனே கொண்டு போய் செலவழிக்கும். நாங்க சொன்ன மாதிரி நாங்க ரோட்டு போட போறோம், பாலம் அமைக்க போறோம், கிராமங்களை அபிவிருத்தி செய்ய போறோம். அப்படி நிறைய திட்டங்கள் சொல்லும். என்ன மாவட்டங்களுக்கு ஒரு கிராமம் அமைக்க போறோம், மாவட்டத்துக்கு வீதி அமைக்க போறோம், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சிறந்த பாடசாலை செய்ய போறோம், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து யூனிவர்சிட்டி அமைக்க போறோம்னு சொல்லி அது செய்யும் அரசாங்கம் போட்டு சொல்லும். சொன்ன அந்த காசு போய் பொதுமக்கள் கையில் சேர்ந்து பணம் ஏற்படுத்த. ஓகே மேடம், விளங்கிதா பிள்ளைகள்? பிள்ளைகள் இப்படிதான் பேப்பர் அமைப்பு போகுது பிள்ளைகள். ஆகவே அனைவரும் படிச்ச விடயத்தெல்லாம் பேப்பர் வந்திருக்குது. ஆகவே நான் இதை பார்த்த விடயங்கள் ஏதாவது தெளிவு தேவைன்னா கேளுங்க பிள்ளைகள். ஆகவே இந்த பேப்பர் உங்களுக்கு கிடைச்சதா பிள்ளைகள்? 2011 கிடைச்சதா பிள்ளை இது வந்து பேப்பர்? இல்ல சார். அப்ப இதை நான் நோட் பண்ணி இது போட்டுக்கிறேன் உங்களுக்கு. இந்த பேப்பர் நான் உங்களுக்கு போட்டு அனுப்பி விடுறேன். மெயில் ஒன்று பண்ணுங்க முடியுமா? இந்த மெயில் அட்ரஸ் தெரியுமா உங்களுக்கு? எந்த மெயில் அட்ரஸ் நீங்க போட்டீங்கன்னு சொன்னா டெக்ஸ்ட் பண்ணி விட்டா நான் உங்களுக்கு மெயில் பண்ணி விடுவேன்.
செய்து பார்த்துட்டு அடுத்த முறை நீங்க டவுட் கேட்கலாம் எழுதி பேப்பர் நீங்கள் இதுதான் பேப்பர் வந்தது இந்த ஸ்கேன் பண்ணி வந்த பேப்பர் உங்களுக்கு போட்டு விடுறது என்னோட இமெயில் அட்ரஸ் நீங்கள் டைப் உங்களுக்கு தெரியும் இமெயில் அட்ரஸ் ஏதாவது போட்டு விடுங்க மெயில் பண்ணி விடுங்க எனக்கு இருக்கா நான் இது ஷேர் பண்ணி விடுறேன் அதோட அங்கே உங்களோட கூகுள் கிளாஸையும் ஷேர் பண்ணுறது பேப்பரை வேற டவுட் இருக்கா அப்படியே சார் உங்களோட இமெயில் ஐடியை டெக்ஸ்ட் பண்ணிவிடுங்களேன் ஓ இதை போட உங்களுக்கு மாறு அப்படி இருங்கோ அப்படி